ஸ்டார்ட் பண்ணுங்க. சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைக்கு சிறப்பு உரை ஆற்ற வந்திருக்கிறார் நம்மளுடைய நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. இன்றைக்கு தலைப்பு வந்துட்டு கைபேசி நண்பரா அல்லது எதிரியா அப்படின்ற தலைப்புல ஐயா அவர்கள் பேச வந்துள்ளார். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். உங்கள் உரையை நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. அனைவருக்கும் இரவு வணக்கம். இப்போ நான் உங்களாண்டியே கொஸ்டினை வைக்கிறேன். கைபேசி நண்பனா எதிரியா? நீங்க சொல்லுங்க. கேள்வி உங்களாண்டதான் இருக்கும். நீங்க தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க. கடைசியா ஃபைனல் சைக்கிள் நான் சொல்ல போறேன். கைபேசி நண்பனாவும் இருக்குங்க ஐயா, எதிரியாவும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. நாம பயன்படுத்தும் முறையில தான் இருக்கு. நான் எதனா ஒரு ஆன்சர் கொடுங்க. 2 ஆன்சர் நான் கேட்கல. நண்பனா எதிரியா? 2 விஷயம்தான். இப்ப இருக்கிற காலகட்டத்துல கண்டிப்பா எதிரின்னு தான் சொல்ல முடியும். நெகட்டிவா சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க. பட் இப்ப இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல நமக்கு கைபேசி அப்படின்றது கண்டிப்பா எதிரியா தான் இருக்குங்க ஐயா. எல்லா விஷயத்துலயும் நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி தான் நமக்கு பரப்புது. இல்லம்மா, நான் ஆண்ட்ராய்டு போன் அப்படின்னு நான் சொல்ல வரல. நார்மல் முன்ன பட்டன் போன்ல இருக்கும் போது நண்பனா எதிரியா? இல்ல, அப்ப கண்டிப்பா நண்பன் தான். பட்டன் போனு நார்மல் இதெல்லாம் நமக்கு நண்பனா தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது. கம்யூனிகேஷன் நல்லா டெவலப் ஆச்சு. ஸோ நம்ம தூரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்க முடியாது, பேச முடியாது, பழக முடியாது. அந்த காலகட்டத்தில் இந்த பட்டன் ஃபோன் வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் பேசி பழக முடிஞ்சது, எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ண முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி போஸ்ட்ல தானே எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னா கூட யாராவது தூரமாக இருக்கவங்க தெரியாது. ஸோ இப்போ கைபேசி இருக்கிறதுனால நமக்கு ஒரு இறப்பு விஷயமா இருக்கட்டும், ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மொபைல் ஃபோன் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க ஐயா. அப்போ நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. ஸோ நம்மளுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு அது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதுதான் மொபைல் ஃபோனுன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த டாபிக் நான் செலக்ட் பண்ண காரணம் என்ன, அது சங்கீதாவுக்கு தெரியும். பட் மற்றவங்க பேசுங்க. நான் பாலகிருஷ்ணன் இந்த தலைப்பை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? உஷா மேடம், மாசிலா மணி சார், நீங்க பேசலாம். ரொம்ப பெரிய டாபிக்லாம் கிடையாது சார். நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். எல்லாம் ஒரு சில நல்ல விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறோம். கண்டிப்பா நல்லது தான் சார். சார், நான் உங்களால ஒரு கேள்வி வைக்கிறேன். கைபேசி நண்பனா எதிரியா? நண்பன் தான் சார். எனக்கு பொறுத்தவரை நண்பன் தான் சார். சரி, ஓகே. ஒரு ஆள் எதிரி சொல்லியிருக்காங்க, ஒரு ஆள் நண்பன் சொல்லியிருக்காங்க, கரெக்டுங்களா? சரி, நண்பன்றத நீங்க எப்படிங்க ஐயா சொல்றீங்க? இப்போ சங்கீதா அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்போ எனக்கு இதுதான் எதிரி, இன்னைக்கு இதனால பிரச்சனைன்னு சொன்னாங்க. நீங்க நண்பன் சொன்னது எந்தெந்த விதத்துல நண்பன்? மாசிலா மணி சார், நீங்க சொல்லலாம். ஒரு அவசரத்துக்கு உடனே போயிட்டு இப்ப அதுக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பணும்னா என்ன, ஒண்ணு நியூஸ் லெட்டர் அனுப்பணும், உடனே கூப்பிட முடியாது, கான்டாக்ட் பண்ண முடியாது. இப்பெல்லாம் ஒரு செகண்ட் கணக்கில் பேசுறோம். எங்கேயோ இருக்கிறோம், நீங்க நாங்களும் கான்டாக்ட் பண்ணி ஒன்னா பேசுறோம், எல்லா கருத்து பகிர்ந்து இருக்கிறோம். அதெல்லாம் நல்லது, நண்பன் தானே சார். நீங்க ஒரு விஷயம் தப்பா நடக்குது கோசம் ஒண்ணு கோச்சம் வச்சு எல்லாம் சொல்ல முடியாது சார். அதனால எல்லாத்துக்கும் நல்லது அதிகமாக யூஸ் ஆகுது கோசரம். இதை வச்சு ஒரு விஷயம் ஏதோ தவறா நடக்குது, ஒரு சில விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கோசரம் அது எதிரின்னு சொல்லிட முடியாது சார். எல்லா விதத்திலும் எனக்கு தெரியும், நல்லது தான். நீங்க எங்க இருக்கிறீங்க, நாங்க எங்க இப்ப கான்டாக்ட் பண்றோம், எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறோம். இந்த குழுவில் ஆரம்பிச்சுல இருந்து எவ்வளவு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கினேன். இதெல்லாம் முடியுங்களா சார்? சாத்தியமா? நான் உங்க இந்த குழுவில் எங்க நீங்க இந்த இது கிளாஸ் நடத்துவீங்க, எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும்? நான் எங்கேயோ இருக்கிறேன், எங்க வீட்டு என் வேலையை எல்லாத்தையும் பார்த்துன்னு என்னோட இது தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் டைரக்டா போன் எல்லாம் பண்ண முடியுமா சார்? அங்க தெரிஞ்சு முடியுமா நானு? நன்றிங்க. நீங்க உங்களோட கருத்து என்னன்னா நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னோட கருத்து உஷா மேடம், இருங்கம்மா. மாசிலா மணி சார், நீங்க மியூட் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ உஷா ராணி மேடம், நீங்க சொல்லலாம். நீங்க பேசலாம். என்னோட கருத்து, என்னோட இதுவும் நண்பன் தான் சார். ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அது நண்பன் தான். சில விஷயங்கள் அவங்க எங்க எடுத்துக்கிறத பொறுத்து அது எதிரியாகவும் இருக்கு. ஆனா நண்பன் தான் 90% நண்பன் தான்.
சரி, இப்போ வந்து 2 பேர் வந்து நண்பன் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆள் எதிரி சொல்லியிருக்காங்க. எதிரின்னு சொன்ன உடனே என் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற ஆள், ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து எதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே. இப்போ வந்து கவிதா மேடம், இப்போ நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. கைபேசி நண்பனா எதிரியா? சரி, நண்பன் சொன்னீங்களா உஷா மேடம், அது எப்படி நண்பன்? எதனால நண்பன்னு சொல்றீங்க? இப்ப நீங்க பேசுறீங்க, நான் கேக்குறேன். நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். நீங்க சொல்ற கருத்துக்கள் வந்து எனக்கு தெரியுதுன்னா இது எனக்கு வந்து நண்பன் தான். அப்புறம் பிள்ளைங்களுக்குலாம் ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி வருது. அப்புறம் எல்லாத்துக்குமே நம்ம ஃபோன் மூலமா தான் எல்லா கான்டாக்டுமே வச்சுக்கிறோம். ஒரு சிலிண்டர் பதிவு பண்றது எல்லாத்துக்குமே வந்து ஃபோன் தான் யூஸ் ஆகி, இப்போ ஃபோன் இல்லாம எதுவுமே இல்லை. அதனால வந்து நண்பன் தான் சார். ஒரு நாள் கூட ரீசார்ஜ் பண்ணலன்னா கூட ஃபோன் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியல சார். சரிம்மா, சரிம்மா, நீங்க சொல்ற 100% உண்மை. ஆஹ் இப்போ இப்போ 2 பேர் வந்து நண்பன் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆள் எதிரி சொல்லியிருக்காங்க, கரெக்ட்டுங்களா? இல்ல சார், நிமிஷம் எதிரின்னு சொன்னாங்களா, அவங்க வந்து ஒரு நாள் மட்டும் ஃபோன் 24 ஹவர்ஸ் ஃபோன் இல்லாம இருக்க முடியுமா பாருங்க. இது செக் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு நாள் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணாம இருக்க முடியாம கேளுங்க. 24 இல்ல ஹவர்ஸ் சார், ஃபோனே இல்லைங்க யூஸ் சார், பண்ணக்கூடாது, எதுவுமே கான்டாக்ட். சார் நான் பேசுறேன், இருங்க, வெயிட் பண்ணுங்க. அந்த ஆள் வந்திருக்காங்க சார், நான் பேசும்போது கரெக்டா ஜாயின் பண்றேன். கண்ணகி அம்மா வணக்கம். ஐயா நீங்க சொன்னீங்கல்ல எதிரின்னு சொன்னது நான் தான் ஐயா. நான் 10 நாள் இருந்திருக்கேன் ஐயா போன் இல்லாம. இதுமா இப்ப இருக்க இது முடியாது சொல்லுங்க. இருப்பேங்க ஐயா, அதுதான் இருந்தாலும். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஹலோ, சங்கீதா பேசலாம். கண்டிப்பா இருக்க முடியுங்க ஐயா. செல்போன் வந்து இப்பதான் வந்ததே தவிர நமக்கு அதுக்காக நம்ம இதே வந்து லைஃப் கிடையாது. ஓகேங்களா? நம்மளால இருக்க முடியும். அதை தூக்கி போட்டு நம்மளால இருக்க ஆரம்ப முடியும். இல்லைங்கம்மா, ஆரம்பத்துல இருந்தம்மா, இப்போ கண்டிப்பா 100% இருக்க முடியாதும்மா. கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், உங்களால நீங்க 24 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாம எதுவுமே இல்லாம இருக்க முடியாது கண்டிப்பா. இப்ப நம்ம பழகிட்டு அப்புறம் சொல்றேன் நான். நீங்க ஒரு ஆரம்ப காலத்துல கத்து விட்டுருங்க. அப்பெல்லாம் ஃபோன் யார் வீட்டுல இல்லை, அதை பத்தி நம்ம யாரும் யோசனை பண்ண போறதில்ல. ஆனா இப்போ யூஸ் பண்ண பிறகு கண்டிப்பா ஒரே ஒரு நிமிஷம் கூட ஃபோன் இல்லாம இருக்க முடியாது. அதான் சொன்னேன், ஒரு நாள் உங்களால இருக்க முடியாது கண்டிப்பா. 100% நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நாள் எந்த கான்டாக்ட் எதுவும் இல்லாம ஃபோனே யூஸ் பண்ணாம இருக்க யோசனை பண்ணி பாருங்க. அது சாத்தியமா நீங்களே செக் பண்ணி பாருங்க. நம்ம ஆரம்ப காலத்தை விட்டுருங்க. ஃபோன் வராத முடியும் யாருமே யூஸ் பண்ண போறதில்ல, அதை பத்தி நினைக்க போறதில்ல. இப்போ எல்லாமே யூஸ் பண்ண பிறகு இப்ப நம்ம இப்ப கரண்ட்ல இப்ப இப்ப யூஸ் பண்ண அப்புறம் தான் நான் நிறைய மெடிடேஷன் கிளாஸஸ்க்கு போகும்போதெல்லாம் போனே யூஸ் பண்ணது இல்லைங்க ஐயா. 10 நாள் வருஷத்துல 10 நாளோ இல்ல 20 நாளோ கூட நான் வந்து போன் இல்லாம இருந்திருக்கேன். அப்பெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டுன்னு சுத்திட்டு கிடப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளால போன் இல்லாம இருக்க முடியாதுன்னா கிடையாது. இருங்க, நான் உன்னோட பேசவே ஆரம்பிக்கிறேன். கொஸ்டின் உங்களை தான் வச்சிருக்கேன். உங்களுக்குள்ள இவ்வளவு டிபேட் ஓடுது, பாத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற டாபிக் சென்சிட்டிவான டாபிக் ஆக்சுவலா, புரிஞ்சுதுங்களா? நான் விளையாட்டா எடுக்கல. இப்போ வந்து கண்ணகி அம்மா ஆக்சுவலா வந்து நான் பேசும்போதெல்லாம் உள்ள ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றாள் கண்ணகி அம்மா. உங்களோட கருத்து சொல்லுங்க. போன் வந்து நண்பனா எதிரியா? போன்ல ரெண்டுமே இருக்குதுங்க ஐயா. என்ன ஒண்ணுதான் சொல்லணும், எனக்கு ரெண்டுமே வந்து வேண்டாம். இந்த வாழைப்பழமா அந்த வாழைப்பழமா இல்ல, என்ன ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நண்பன் தாங்க ஐயா. சரி, 3 பேர் மெஜாரிட்டி வந்து நண்பன். சரி, எதனால நண்பன் சொல்றீங்க? இப்ப அந்த போன் இருந்தனால தானே உங்களோட இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. நீங்க இவ்வளவு பெரிய மகத்தான சேவை செய்றீங்களா தெரிஞ்சுக்கிட்டதே இந்த போனாலதான். இல்லன்னா நான் சென்னையில வந்தா உங்களை பாத்துருக்க முடியும். நீங்க எத்தனையோ வருஷமா செஞ்சிருக்கலாங்க ஐயா. ஆனா இந்த போன் மூலமா தானே உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. இந்த இப்படி ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் நன்மை தாங்க ஐயா. சரிங்கம்மா, நன்றி. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து இப்போ மெஜாரிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து மாசிலாமணி சார், கண்ணகி மேடம், இன்னொருத்தவங்க உஷா மேடம், கிட்டத்தட்ட இன்னொரு ஆளு, 4 பேர்கிட்ட வந்து நண்பன் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மொத்தம் எதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து நன்றி, தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா வந்து உங்களோட மனசுல இருக்கிற விஷயத்த வந்து வெளிப்படையா பேசியிருக்கீங்க, கரெக்டுங்களா? இப்போ போன் நண்பனா எதிரின்னு கேட்கும் போது இவ்வளோ தயங்குறீங்களே, நண்பன் எதிரின்னு சொல்லி சொல்றீங்க, ஓகேங்களா? லைஃப்ல உங்களுக்கு போன் இல்லாம வாழ முடியாதா? நான் கேட்கிற கேள்வி. வாழ முடியாது. இப்ப கடினம் தான். இப்போ ஏன்னா பழகிட்டோம். அதுக்கு ஒரு நம்ம என்ன சொல்றது, அடிமை மாதிரியே ஆகிட்டோம் போது கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன்னா அது இல்லாம இருக்க முடியாத போயிடுச்சு. இப்போ ஆனா ஐயா டைம் நிறைய குடிக்குது, ஆனா நிறைய செலவு வருது.
இல்லைங்கய்யா, நம்மளோட சொல்லுங்க. சொந்த இதுக்கு தேவையோ இல்லையோ, கவர்மெண்ட்டுக்கு போன் கண்டிப்பா அவசியம். இல்ல இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு ஆக்கிட்டாங்க. இப்போ இல்ல ரெண்டு கைனா மூணாவது கையும் செல்லு ஆயிடுச்சு இப்போ. ஆமா, உண்மையாவே ஆட்டோமேட்டிக்கா செல்லு இருக்காம இருக்க அதாவது முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு ஒரு ஒண்ணுமே சகாயம் இப்ப அரசு தரப்புல நம்ம போய் வாங்கணும் அப்படின்னாக்க உங்க போன் நம்பர் தான் கேக்குறாங்க. போன் இல்லாம எப்படிங்க நம்ம வாழ முடியும் சொல்லுங்க. நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. நீ கூட போன் அதை இல்லாம வாழ பாருங்க. முடியாது. கரெக்டா? இன்னைக்கு கூட இருங்க. ஆண்ட்ராய்டு போன் வேணுமா, பட்டன் போன் ஆமாய்யா வேணுமா? ஆமாய்யா ஏதோ ஒரு ரெண்டு போன் விஷயம் வேணுங்கய்யா. கேட்கறேன். நான் என்ன கேட்கிறேன், இல்லையா ஆண்ட்ராய்டு ஏதோ ஒரு போன் போன் எது வந்தா பரவாயில்ல. சரி okay. சரிங்கம்மா, இங்க இருந்து நான் உரைய ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ராணிகுமார் மேடம் இருக்கீங்களா? கடைசியா அவங்க ஜாயின் பண்ணிருக்கேன். அவங்களால இந்த கொஸ்டின் வச்சிருவோம். அதுக்கு நான் உரைய ஆரம்பிக்கிறேன். ராணிகுமார் மேடம், போன் வந்து நண்பனா எதிரியா, உங்களோட கருத்து சொல்லுங்க. அது எதிரி தான் சார், என்ன பொறுத்தவரை. சூப்பர். எதனால எதிரிமா சொல்றீங்க? எதனால எதிரினா, நிறைய அதை பார்த்துட்டே இருக்கோம், கண்ணு ப்ராப்ளம் ஆகுது, நிறைய விஷயங்க பார்க்குறோம், ஸோ அதே மைண்டில் இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோனு ரொம்ப மோசம். சின்ன ஃபோனுன்னா ஓகே, வெறும் ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணுறதுன்னா அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் இந்த ஃபோன் கெடுதல் தான் சார் நம்மளுக்கு. ஆக்சுவலா மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா நண்பன் தான் சொல்லியிருக்கீங்க. எதிரி பாத்தீங்கன்னா 2 பேர், 5 பேர் வந்து நண்பன், 2 பேர் எதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, பிளஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், மைனஸ் வந்து நான் கடைசியா முடிக்கிறேன். ஓகேவா? நான் உரையை முடிக்கும் போது வந்து மைனஸ்ல முடிக்கிறேன். ஓகேங்களா? நீங்க சொல்ற விஷயத்துல வந்து நான் இங்க இருந்து உரைய ஆரம்பிக்கிறேன். போன் வந்து நண்பனுக்கு நண்பன், ஓகேங்களா, எதிரிக்கு எதிரி. சிம்பிளா முடிச்சாதான். போன் என்பது நண்பனாகவும் இருக்கலாம், எதிரியாகவும் இருக்கலாம். நல்லவனுக்கும் எதிரியா மாறும், கெட்டவனுக்கு நண்பனாக மாறும். நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டவனாக இருக்கும். ரெண்டுமே கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாவும் மாறலாம். சேம் அவங்க என்ன கேரக்டரா இருக்கிறாங்க அந்த கேரக்டருக்கும் யூஸ் ஆகணும். இப்ப கெட்டவனா இருக்கான் அப்படின்னா நல்லவனா மாறணும். இப்ப சரக்கு அடிக்கிறான், இப்ப ட்ரிங்க்ஸ் பண்றான் அப்படின்னா அடிக்ஷனல் இருக்கிறான், போனை பார்த்து நல்லவனா மாறவனும் உண்டு. ஓகேங்களா? ஒரு பிரச்சனைல இருக்கிறான், இப்போ வந்து ஒரு பிரச்சனை இருக்கான், ஒரு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றது அது நல்லது. இப்போ கெட்ட செயல் செய்யறதுக்கும் போன் யூஸ் ஆகுது. கரெக்டா? இப்போ அந்த காலகட்டத்துல லெட்டர் போட்டு நம்ம வந்து மாசிலாமணி சார் சொல்லியிருந்தாரு, என்ன சொல்லியிருந்தாருன்னா, லெட்டர் போட்டு நான் வந்து வாங்குறது கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த காலத்துல லெட்டர் போடும் போது இந்த அளவுக்கு பிரச்சனை உருவாச்சா? டைவர்ஸ், டிவோர்ஸ். நான் பேசி முடிச்சிடுறேன். நான் கொஸ்டின் கேட்கறேன். அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து டைவர்ஸ்ன்ற வார்த்தை, டிவோர்ஸ்ன்ற வார்த்தை உருவாச்சா? கிடையவே கிடையாது. எப்ப அந்த டிவோர்ஸ்ன்ற வார்த்தை உருவாச்சு? இந்த ஆண்ட்ராய்டு கலாச்சாரம் உருவான பிறகுதான் டிவோர்ஸ்ன்ற வார்த்தையே உருவாச்சு. அந்த காலகட்டத்துல டிவோர்ஸ்ன்ற வார்த்தை வந்து உருவாச்சா? கிடையவே கிடையாது. எப்படி நான் சொல்லணும்னா, இன்னைக்கு தெரிஞ்சு 2008 ஆண்ட்ராய்டு போன், 2008 அதுக்கப்புறம் எவ்வளவு சைபர் குற்றங்கள் உருவாச்சு. ஒரு ஆண்ட்ராய்டு போன், கேமரா போன் வந்ததுல இருந்து எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம் தெரியுமா? நண்பன், நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம், நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம எல்லாமே செய்யறோம், நம்ம எல்லாமே பண்றோம் அப்படின்னா இல்ல நல்லதுக்கு நல்லதாகவும் பயன்படலாம், கெட்டவனுக்கு கெட்டவனாகவும். நல்லவனாக கெட்டவனாக, இப்போ ஒருத்தன் பணம் வச்சுட்டு இருக்கான், அவன் நல்ல செயலுக்காக பணம் வச்சுட்டு இருக்கான். கரெக்டா? அது எப்படியோ ஒருத்தன் வந்து ஹேக் பண்ணி எடுக்க முடியுமா முடியாதா? சத்தியமா முடியும். அனுபவத்துல பேசுறேன். முடியாதுன்னு என்ன சொல்லுங்க பாக்கலாம். போனை வந்து ஹேக் பண்ண முடியுமா? ஹேக் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டு போனை அந்த காலகட்டத்துல லேண்ட்லைன் போனை ஹேக் பண்ண முடிஞ்சுடா. ஆண்ட்ராய்டு போனை எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எளிமையாக கிடைக்கிறோ அந்த அளவுக்கு வந்து பிரச்சனையை வந்து விலை கொடுத்து வாங்கணும். கரெக்டா? இல்லன்னு யாருன்னா ஒரு ஆள் சொல்லுங்க. இப்போ போன்ல உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் மட்டும் வருதா? சத்தியமா கிடையாது. எல்லாமே வரும், நல்லது வரும், கெட்டது வரும், எல்லாமே வரும். எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிதான் ஆகுறோம். சோ வாழ்க்கையில நம்ம மொபைல் யூஸ் பண்றது தப்பு நான் சொல்ல மாட்டேன். மொபைல்ன்றது அடிப்படை தேவை. அந்த மொபைலை வந்து நீங்க வந்து இப்போ வந்து உஷா மேடம் சொன்னாங்க நண்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து நிறைய நல்ல விஷயம், கண்டிப்பா நல்ல விஷயம் கத்துக்கலாமா? ஆனா இதுல இருந்து நான் இப்போ லைஃப்ல இப்போ 1 வீக்கா நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை நான் வந்து வெளிப்படையாவே நான் இங்க வந்து லைவ்ல ஷேர் பண்றேன். எதனால வந்து மொபைல் நண்பனா கெட்டனா அப்படின்னு சூஸ் பண்ண காரணம் என்னன்னா, இந்த ஒரு வாட்டில் நான் நடந்த இன்சிடென்ட்.
போனு இப்போ போன் யூஸ் பண்றீங்க, லைவ்ல கிளாஸ் அட்டன் பண்றீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணி கிளாஸை கவனிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? மொபைல் யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப்ல எவ்வளவு லிங்க் வருது, அந்த லிங்கை டச் பண்ணும் போது உங்க போன் ஹேக் ஆகுமா? நீங்க கொரியர் போட்டு வாங்கும் போது ஈஸியா வாங்கிடலாம். பட் நீங்க வந்து போனை எந்த அளவுக்கு எளிமையா யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து அடுப்புல சமைக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நோய் வரல, கேஸ்ல சமைக்கும் போது நோய் வந்துடா. அவ்வளோ பிரச்சனைகளை வந்து இந்த மொபைல் மூலியமா பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஆனா நண்பன் அப்படின்னு சொல்றது வந்து உண்மை. பணம் அமௌண்ட்டை வந்து கூகுள் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாமே ஓகே. அந்த கூகுள் அக்கௌண்ட்டையே ஹேக் பண்ண முடியும் நான் சொல்றேன். முடியாதுன்னு யாருன்னா ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமா கிடையாது. கூகுள் அக்கௌண்டே ஹேக் பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில நம்ம போன் மட்டும் தான் அடிப்படை கிடையாது. இப்ப சங்கீதா மேடம் சொன்னாங்க போன் இல்லாம என்னால வாழ முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா வாழ முடியுமே, வாழ முடியாது இல்ல. இப்ப அவங்க தியானம் கிளாஸுக்கு போனாங்க, அவங்க தியானத்துக்கு போகும்போது போன் இல்லாம கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 நாள் கிட்ட இருந்தாங்க. ஸோ வந்து போன் இல்லாம, ஜிபே இல்லாம, மொபைல் அடிக்ஷன் இல்லாம வாழ முடியுமானா கண்டிப்பா வாழ முடியும். அதே மாதிரி நல்ல செயலுக்கு யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க கிளாஸ் 8 மணிக்கு கவனிக்கிறீங்க, இந்த விஷயத்த வந்து வெளியே போனா பைசா கட்டி கத்துக்கணும். ஸோ இல்ல ஜாயின் பண்ணும் போது வந்து ஈஸியா கத்துக்கலாம். சோ நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. எதனால நான் கெட்டதுன்னு சொல்ல வந்தேன்னா, இப்போ போன்ல வர பிரச்சனைகள் என்ன நான் சொல்லிடுறேன். முதல்ல நன்மை தீமை ரெண்டுமே நான் வந்து கிளியரா பிரிச்சேன். உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்ன? பணம் வந்து அமுச்சு விடலாம், நெட் பேங்கிங் பண்ணலாம், மொபைல்ல போட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ சாட் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல ஈஸியா வந்து உங்களோட போன் வந்து அந்த காலகட்டத்தில் கொரியர் போட்டு லெட்டர் போட்டு வந்த விஷயத்த ஈஸியா ஒரே போன்ல வந்து நல்லதோ கெட்டதோ ஒரு இறப்பு செய்தியோ நல்ல செய்தியோ உடனே போன் பண்ணி சொல்லிடலாம். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த காலத்துலலாம் வந்து நம்மளுக்கு தெரியறதுன்னா 10 நாள் 1 வாரம் ஆகும். இப்ப அப்படிலாம் கிடையாது. லெட்டர் போட்டு வந்து தெரியறதுக்கு இப்ப அப்படிலாம் கிடையாது. அடுத்த செகண்ட் நம்ம போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இல்லை வீடியோ கால் பண்ணி அவங்க முகத்தை கூட பார்க்கலாம். இது நல்லது, ஓகேங்களா? இதுக்கு மேல நல்லது அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸு, ஆன்லைன் கிளாஸு, பசங்க படிக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து உங்களோட சோசியல் மீடியால வந்து உங்களோட இதை வந்து ப்ரொஃபைல நிக்க வைக்கிறதுக்கு, பிசினஸ் பண்றதுக்கு. எப்போ இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள வந்துதோ அதுக்கு ஆப்போசிட்ல நடக்கிற சைபர் குற்றங்கள் அதிகமா இருக்கு. சத்தியமா நான் ஃபேஸ் பண்ணது, இந்த 10 நாள்ல நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனை. ஆக்சுவலா வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க. எதனால இந்த விஷயத்த ஷேர் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் எங்கன்னு சொல்றேன் பாருங்க. மொபைல்ல தேவையில்லாத லிங்க், அன்வான்ட் லிங்க் யார் அமிச்சாலும் டச் பண்ணி லிங்கை டச் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் ஹேக் ஆகும். போன் பண்ணி உங்களுக்கு 5000 ரூபாய் போட்டுட்டேன், எனக்கு மேல் கொண்டு வந்து அமௌண்ட் அமுச்சு விடுங்க அப்படின்னாங்கன்னா அமௌண்ட் போட்டுதான் டார்ச்சர் பண்ணலாம். ரெண்டாவது உங்களை வச்சு அப்யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து தேவையில்லாம வீடியோ கால் பண்ணி இல்லை போட்டோஸ் இருந்தால் எங்கேருந்து எடுத்து மாஃபிங் பண்ணி உங்களுக்கு அமுச்சு விடுவோம், ஃபேமிலி சர்க்கிள் அமுச்சு விடுவேன், உன் மெயில் ஐடி ஹேக் பண்ணி உங்க நம்பர்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹேக் பண்ணலாம். உங்க மொபைல் ஸ்கிரீனை ஹேக் பண்ண முடியும். இப்போ லேப்டாப்ல எனி டிஸ்க் போட்டு உங்க லேப்டாப்பை கனெக்ட் பண்ற மாதிரி உங்க மொபைல் ஸ்கிரீனை ஹேக் பண்ண முடியும். சைபர்ல ஆக்சுவலி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், மொபைல் ஸ்கிரீனை ஹேக் பண்ணி உங்க மொபைல்ல இருக்கிற A to Z டேட்டால இருந்து, உங்க கான்டாக்ட் நம்பர்ல இருந்து எல்லாமே எடுக்க முடியும். உங்க ஜிபே அக்கௌண்ட்ல இருந்து பணம் மாடல் கொண்டு எடுக்க முடியும். கேமரா இருக்கு, நீங்க நல்லதுக்காக கோயில்ல போய் போட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்றீங்க. கேமரா 24 மணி நேரம் நீங்க நெட் ஆன் பண்ணாலே கேமரா ஆன் ஆகுது. இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். நெட் நீங்க என்னதான் பர்மிஷன் செட்டிங் கொடுத்தாலும் மொபைல் வந்து டிவைஸ் ஆன் பண்ணீங்கன்னா எல்லா சிஸ்டமும் ஆன் ஆகும். போன்ல இருக்கிற சின்ன சின்ன சிப்பு, ஆக்சுவலி அந்த சிப்பை வந்து ஆக்சஸ் பண்ணி IMEI வந்து ஹேக் பண்ணிட்டா அப்படின்னா போன் ஹேக் ஆகும். ஆக்சுவலி எதனால இந்த டாபிக் நான் செலக்ட் பண்ணேன்னு தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. சங்கீதாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பேசுறதாவே இல்லை. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்கின் டிசீஸை பத்தி மாலினி மேடம் பேச வேண்டிய டாபிக். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முடிச்சுட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு அப்படி இருக்கும் போது திடீர்னு 7 ஃபோன் பண்ண ஊர் கோயில என்ன வந்த போது நான் டாபிக் செலக்ட் பண்ணது. நீங்க நன்மை நன்மை நன்மைன்னு சொல்றீங்க, தீமையை பத்தி 2 பேர் சொல்றீங்க. 8 ஆக்சுவலி நான் கேட்ட வரைக்கும் 8ல வந்து 5 பேர் நன்மை சொன்னீங்க, 2 பேர் தீமை சொன்னீங்க. என்னோட சேர்த்து வந்து 8 பேர். அப்படி இருக்கும்போது உங்க போன்ல எவ்வளவு விஷயங்கள் ஆக்சுவலி பாசிட்டிவாவே எடுத்துட்டு போலாம், ஆனா நெகட்டிவ் விஷயம் எவ்வளவோ நடக்குது. ஆக்சுவலா இன்னைக்கு நான் இந்த 1 வீக்ல நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தினால போன்ல
உங்களுக்கு தேவையில்லாத நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்து அடுத்த செகண்ட் நம்பரை பிளாக் பண்ணுங்க. உள்ள போய் பாக்குறீங்களா, அவன் நல்லவனா கெட்டவனா, ஹாய் ஹவ் ஆர் யூ ரெண்டே, ஹூ ஆர் யூ, நீ யாரு, நீ எங்க இருந்து பேசுற, கால் பண்ணுங்க, கால் பண்ணி எடுக்க அடுத்த செகண்ட் நம்பரை பிளாக் பண்ணுங்க. 2 டைம் கால் பண்ணுங்க. தேவையில்லாம உங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டு திருப்பி கேட்கறானா அடுத்த செகண்ட் 1930 சைபர் கிரைமோட நம்பர், கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுங்க. 2வது சைபர் கிரைமோட வெப்சைட் இருக்கு, வெப்சைட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லையா லோக்கல்ல வந்து உங்களுக்கு நியர்பை காவல்துறை இருக்கும், அங்க போனீங்கன்னா சைபர் குற்றத்துக்குன்னு போனீங்கன்னா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா லெட்டர் கொடுத்தீங்கன்னா சிசிஆர் காப்பின்னு ஒரு காப்பி கொடுப்பாங்க. சப்போஸ் உங்க பணமே போச்சு, உங்க பணமே வந்து உங்க அக்கௌண்ட்டையே ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க லோக்கல் முதல்ல நீங்க என்ன பண்ணணும், 190 ஃபோன் பண்ணி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா. 2வது 100 அப்படின்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். அங்கிருந்து லோக்கல் போலீஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரோட்டரியில இருந்து கால் பண்ணுவாங்க, ஆக்சுவலா ரோந்து படையில இருந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க லோக்கல் ஸ்டேஷன்ல போய் லெட்டர் கொடுக்கணும், என்ன பிரச்சனைக்காக உங்களுக்கு வந்து ஹேக் பண்ணாங்கன்ட்டு. ஓகேங்களா. ஹேக் பண்ணற லெட்டர் கொடுத்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு ஹெட் இருப்பாங்க, எங்கன்னா சைபர் கிரைமோட ஹெட் ஆஃபீஸ் அங்க அனுப்பிச்சுடுவாங்க. இப்போ மாதவரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரெடிவிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாதவரம் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, அங்க போகணும். அங்க போய் அங்க மேல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், சைபர் கிரைம், லேடிஸ் ஜென்ட்ஸ். அங்க ஒரு 20 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க பிரச்சனையில. அங்க போய் நம்மளோட பிரச்சனையை வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி லெட்டர் கொடுத்து என்னன்னு சொல்லணும். அவன் கம்ப்ளைண்ட் எடுப்பான். சப்போஸ் உங்க பணம் போனாலும் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு வித்தின் இந்த விஷயம் எல்லாமே வந்து 24 ஹவர்ல இருந்து 72 மணி நேரத்துக்குள்ள இந்த ப்ராசஸ் முடிக்கணும். 3 நாளுக்குள்ள இந்த ப்ராசஸ் முடிக்கணும். வித்தின் 24 ஹவர்ல வந்து சைபர் கிரைம்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல லெட்டர் கொடுத்து இருக்கணும், 190 கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கணும், அதுவும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிருக்கணும். ஸோ இவ்வளவும் பண்ணி உங்களை வந்து ஹேக் பண்ணி உங்களை மிரட்டலாம் அப்படின்னா எந்த பிரச்சனையானாலும் முதல்ல ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. இத்தனாச்சு பயந்து உருகி அழுது அவன் என்ன பண்ணிடுவான் எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா நான் பயந்தேன், எதனாலன்னா என் மொபைல் வந்து போன வீக் வந்து ஹேக் ஆயிடுச்சு. போன 19ஆம் தேதி என் மொபைல் ஹேக் ஆயிடுச்சு. போன்ல இருந்து ஆக்சுவலி வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா, போன்ல இருந்து 19ஆம் தேதி ஹேக் பண்ணி ஈவினிங் 3:45 ஹேக் ஆச்சு. ஹேக் ஆகி கிட்டத்தட்ட வந்து 51,000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. பிராங்காவே சொல்லிடுறேன், 51,000 டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்தவன் யாருன்னு தெரியல. பேங்க்ல போய் இன்ஃபார்ம் பண்ணணும். மெயின் வந்து உங்களோட ஓன் பிரான்ச்ல போய் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓன் பிரான்ச்ல போய் வித்தின் வந்து 24 ஹவர் 24 மணி நேரத்துக்குள்ள பிரான்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பேங்க்லயும் போய் ஒரு லெட்டர் கொடுக்கணும். பேங்கோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். இப்போ இந்த HDFC பேங்க் அப்படின்னா HDFC பேங்கோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி அங்க சைபர் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட், உங்களோட UPI ஐடி, உங்க பணம் போன அடுத்த செகண்ட் உங்க அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடணும். உங்களோட பர்மிஷனோட ஒரு 3 நாளைக்கு ஃப்ரீஸ் பண்ணி 1 நாளோ 2 நாளோ வந்து நீங்க ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி பணம் போயிடுச்சு, என் ஃபோன் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோட வித்தின் என் பர்மிஷனோட என் அக்கௌண்ட்டை வந்து UPI ஐடி வித் வந்து என்னோட பேங்க் கார்டு வித் வந்து என்ன போச்சு எது மூலியமா ஹேக் பண்ணிருக்காங்க, வித் நெட் பேங்கிங் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உடனே நீங்க கிளம்பி வித்தின் 24 ஹவர்ல பிரான்ச்ல போய் லெட்டர் கொடுக்கணும். நம்ம ஹெட் ஆஃபீஸுக்கு, பேங்கோட ஹெட் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணணும், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சங்கீதா கேக்குதுங்களா? சங்கீதா கேக்குதா? வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஓகே. இப்போ நம்ம ஓகே, போன் கால் வந்துருச்சு, கட் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்ன விஷயம்னா, நம்ம பிரான்ச்ல போய் இன்ஃபார்ம் பண்ணி ஓகே நம்ம வந்து பிரான்ச்ல போய் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க வந்து லெட்டர் கேட்பாங்க, எந்த பிரச்சனைக்காக உங்களுக்கு எதுவாச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லெட்டர் கொடுத்து அவங்க வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. அவங்க வந்து பேக் அண்ட் டீம் மூலமா ஸ்டெப் எடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க போய் CCR காப்பி வாங்கி வித்தின் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க லெட்டர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அவங்களால போய் CCR காப்பி கொடுத்து முதல்ல அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களே லைன்ல வந்து எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்றேன், நான் பணம் கொடுக்குறேன்னாலும் எக்காந்து கொண்டு ரீஃபண்ட் வாங்கக்கூடாது. வித் கவர்மெண்டோட காவல்துறையோட அனுமதியோட அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் எதுக்காக இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா, முதல்ல நண்பன் அப்படின்றது இல்ல, நண்பனுக்கு நண்பன், எதிரிக்கு எதிரி, எதிரிக்கு நண்பனாக ஆகலாம், நண்பனுக்கும் எதிரியாக ஆகலாம். இப்போ நம்ம இருக்கிற விஷயத்துக்கு இப்போ வந்து நான் கெட்டவன் அப்படின்னா கெட்டவனுக்கு கெட்ட விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம்.
அதுவே வந்து நல்ல விஷயம், அவன் திருந்திய வாழத்துக்கும் யூஸ் பண்ணலாம், நல்லவனுக்கு கெட்டதாகவும் அமையலாம். மொபைல் மேக்சிமம் வந்து கூகுளோட டிரைவ்ல வந்து உட்காந்துக்கணும். யாரும் வந்து போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே சேவ் பண்ணி வைக்காதீங்க. மெயில் ஐடி ஹேக் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்க முடியும். தயவு செய்து பர்சனல் போட்டோஸ் வீடியோஸ் உங்க போன்ல வந்து எக்காந்துக்குள்ள வச்சுக்காதீங்க. அதே மாதிரி வித்தின் பாஸ்வேர்டு மெயில் ஐடி என்டர் பண்ணோட உங்களை மொபைல்ல வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஹலோ 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 ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கும். எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் எல்லாமே ஹலோ ஹலோன்னு கொடுக்க கூடாது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களோட அமௌண்ட்டையோ உங்களோட பிரச்சனையோ ரெட்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி மருத்துவானுங்க, நான் இது பண்றேன் அது பண்றேன், எதுக்குமே பயப்படாது. டைரக்டா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் தான் போனீங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதுக்கு நண்பனாக இருக்கலாம், எதிரிக்கு எதிரியாக, நண்பனுக்கும் எதிரியாக மாறலாம். ஸோ நீங்க யூஸ் பண்ற விதத்துல மட்டும்தான் ஃபோன் வந்து ஃபோனா இருக்கும். இல்லைன்னா வந்து நல்லவனுக்கும் எதிரியாக மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. தயவு செய்து சொல்றேன், போன்ல எல்லா ஆக்சிஸும் ஆன் பண்ணி வைக்காதீங்க. தேவையில்லாத கான்டாக்ட் நம்பர் இருக்கு, உங்க மொபைல்ல தேவையில்லாம மெசேஜ் வருது, உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பா இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச அட்மினா இருந்தா மட்டும் குரூப்ல இருங்க. இப்போ என் சர்க்கிள்லாம் பிரச்சனை அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணினா நான் ஹெல்ப் பண்ணிடுவேன். இதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருப்பாங்களான்னு கேட்டா எனக்கு கேள்விக்குறிதான். அது வந்து ஐயம் தான் வைப்பேன். எதனாலன்னா பிரச்சனைகள் வரும்போது வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அதே மாதிரி நம்ம டீம்லயே வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அட்மின் டீமுக்கு தேவையில்லாம மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் நம்ம ஸ்டெப் எடுத்து சைபர்ல இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதனால மேக்சிமம் நீங்க யூஸ் பண்ற டிவைஸை செக்யூரிட்டியோட யூஸ் பண்ணுங்க. என்னதான் செக்யூரிட்டி போட்டாலும் பிரச்சனை வருதா, அடுத்த செகண்ட் நீங்க நாட வேண்டிய இடம் வந்து காவல்துறை யாராவது இருக்கணும், இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச பேங்கா இருக்கணும். பணம் போச்சுன்னா பேங்கா இருக்கணும். உங்களை மிரட்டுறாங்க ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா காவல்துறை. இது 2 விஷயம் தான். ஆக்சுவலா இந்த டாபிக் வந்து நான் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போ நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனையை வந்து நான் இன்னைக்கு வெளிப்படையா பேசியிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த பிரச்சனைல போய் சிக்கக்கூடாது. இப்போ நான் பப்ளிக்ல இருக்கேன், எனக்கு யூடியூப் சேனல் இருக்கு, எனக்கு எவ்வளவு பெரிய ஆள் தெரிஞ்சாலும் பிரச்சனைன்னும் போது யாரும் வந்து கூட நிக்க மாட்டாங்க. நீங்க தான் போய் எல்லாமே லெட்டர் கொடுக்கறதுல இருந்து பேங்க்ல உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றதுல இருந்து திருப்பி உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே நீங்க தான் போக போறீங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு எட்டிகேஷன் எல்லாமே வந்து ஓடிபி மூலியமா தான். உங்க போன் ஸ்கிரீனை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி ஆகும். இல்லைன்னா வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா லேட்டஸ்டா இது ஒரு ட்ரெண்டிங்ல இப்போ வந்து எல்லா போனையும் வந்து ஸ்கிரீன் ஹேக் பண்றாங்க. தயவு செய்து தேவையில்லாத மெசேஜஸ் வாட்ஸ்அப் குரூப்ல தேவையில்லாத விஷயத்துல போய் சிக்கிறாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ லேட்டஸ்டா இப்போ ஒரு 10 நாளா வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த லிங்க் யார் அனுப்பிச்சிடா அவங்க முதல்ல ஃபோன் பண்ணுங்க. அது நல்ல லிங்கா கெட்ட லிங்கா தேவையில்ல உங்க மனசுல உடுத்துரு அப்படின்னா அந்த லிங்கை வந்து டச்சே பண்ணாதீங்க, விட்டுருங்க. சைலண்டா விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க. தெரிஞ்சவங்க அமிச்சாங்களா என்ன லிங்க்னு கேட்டுட்டு உள்ள போய் பார்க்கலாம். யூடியூப் லிங்கா இருந்தா பார்க்கலாம், ஃபேஸ்புக் லிங்கா இருந்தா பார்க்கலாம். இந்த வெப்சைட் மாதிரி என்ன ஒரு லிங்க் அமைப்பாங்க www. அது இதுன்னு போட்டு அந்த மாதிரி என்ன லிங்க் வந்ததுன்னா தயவு செய்து கேட்டுட்டு சர்ச் பண்ணுங்க. ஆக்சிஸ் எடுத்து தான் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. எனி டிஸ்க் யூஸ் பண்ற மாதிரியே மொபைல் ஆக்சிஸ் எடுக்க முடியும். இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ தயவு செய்து ஏன்னா வந்து தயவு செய்து உங்களோட சேஃப்டியை நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க மொபைல் ஆக்சிஸ் எடுத்து தான் அப்படின்னா உங்க மொபைல வீடியோ ஆன் பண்ணலாம், போட்டோ எடுக்கலாம், மெயில் ஐடி ஹேக் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். உங்களோட நம்பரை வச்சு ஓடிபி எடுக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ற விதத்துல மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க தான் உங்க லைஃபை நீங்க தான் அமைச்சிக்கணும். ஸோ நன்றி. நீங்க உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேள்வி கேட்கலாம். நன்றிகள் ஐயா. நான் வந்து அதுக்கு தான் சொன்னேன். நல்ல ஒரு தலைப்பு. இது ஒரு நல்ல விழிப்புணர்வு பதிவுன்னே சொல்லலாம். இல்லம்மா, நான் இப்போ நண்பனா எதிரியா நான் சொல்ல வந்திருக்கேன் வந்து அதுக்கு வந்து உங்க கையில தான் நான் ஆப்ஷன் ஓட்டேன். இப்போ பாலகிருஷ்ணன் வந்து நான் நண்பனாகவும் சொல்ல முடியாது, எதிரியாகவும் சொல்ல முடியாது. எனக்கு 2 விஷயத்துக்குமே வந்து எனக்கு வந்து நண்பனாகவும் பயன்படுது, எதிரியாகவும் இருக்கு. ஸோ வந்து அவங்க கையில இருக்கிற விஷயத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய சின்ன மிஸ்டேக் தான் நம்ம எதிரியா மாத்திக்கிறோம். அதே வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
ஐயா இந்த கூகுள் அக்கௌண்ட் இருக்கவங்களுக்கு தானங்க பிரச்சனை வரும், இல்ல பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாத்துக்குமே நீங்க மொபைல்ல என்ன வச்சுட்டு மொபைல்ல வந்து உங்க நெட் பேங்கிங் வச்சுக்கிட்டு ஜிபே போன்பே இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் இல்லைங்கய்யா எங்களுக்கெல்லாம். அப்பனா பிரச்சனை வருமா? அப்பனா பிரச்சனை வருமானது இல்ல. ஜிபே போன்பே ஆன்லைன் டிரான்சாக்சன் இதுல ஆர்டர் பண்றேன் அதுல ஆர்டர் பண்றேன் இந்த பொருளுக்கு ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்றதே ரெண்டாவது இல்லைங்கய்யா. அப்பனா பிரச்சனை கிடையாது. நம்ம ஜிபே யூஸ் பண்ணல மொபைல் எதுவும் பிரச்சனை இல்லை. தேவையில்லாத லிங்கை வந்து டச் பண்ணாதீங்க. அப்படிங்களா? தேவையில்லாத அன்வான்ட் லிங்க். இப்போ தெரிஞ்ச சர்க்கிள் என்ன லிங்க்னு முதல்ல ஃபோன் பண்ணி கேளுங்க. யாருப்பா நீ, என்ன லிங்க் அனுப்பிச்சிருக்க, நீ யாரு, நீ எங்க இருந்து அனுப்பிச்சிருக்க, என்ன எதுக்காக அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்க. நல்லவனா இருந்தா பேசுவான், அம்மா நான் இதுக்காக அனுப்பிச்சிருக்கேன், நான் இதுக்காக சார் மேடம் நான் இதுக்காக அனுப்பிச்சிருக்கேன், இந்த லிங்க் டச் பண்ணி பாருங்கன்னு பேசுவான். இதே வந்து ஆப்போசிட்ல அவன் கெட்டவனா இருக்கான், அவன் உங்களை ஏதோ மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைச்சானா அவன் பேச மாட்டான், போன் கட் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா இந்த நம்பர் எப்படிங்க எடுக்கிறாங்க? இந்த ஹிந்திக்காரங்க தான் இந்த மாதிரி வெள்ளம் பண்றாங்க. எனக்கு போன் பண்ணாங்க ஒரு தடவை, நான் திட்டினதும் அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. அதுதான்மா நம்மளோட ஆக்சிஸ் வந்து எல்லாமே வந்து டைம்ல சேவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ வந்து நம்ம எல்லாமே வெளிப்படையாராம போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நீங்க வந்து எப்படி யூஸ் பண்றீங்க, தேவையில்லாத விஷயத்துல அலோன்னு கொடுக்காதீங்க. உங்களுக்கு தேவையான பர்மிஷனை மட்டும் அலோவ் கொடுங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து அலோவ் கொடுக்காதீங்க. ஸோ பிரச்சனைகள் வந்து எப்படின்னா வரலாம். உங்களுக்கு பிரச்சனை வரணும்னு நினைச்சாங்கன்னா எந்த விதத்துல வரலாம். ஸோ அது நீங்க பக்குவமா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு போன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆண்ட்ராய்டு போன்னால குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க. இல்லைங்கய்யா இப்பெல்லாம் என்னதுமா கணக்கே இல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதாவது குடும்பங்கள் அழிஞ்சு எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு கணக்கே இல்லன்ட்டீங்க ஒரே வார்த்தையில. பண்பாடு சீர்குலைஞ்சிருச்சு, பழக்க வழக்கம் போயிடுச்சு, ஒற்றுமை இல்ல, நீயா நானாங்கிற மாதிரி வாழ்க்கை வந்துட்டு இருந்த ஒரு இது விஜய் டிவில நடத்துறாங்களே, அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு இந்த நீயா நானாங்கிறது மொபைல் போனாலதான். ஏன்னா எல்லாரும் சீரியல் பாக்குறாங்கய்யா. புருஷனுக்கு சோறு போட மாட்டேங்கிறாங்க, புருஷன் வந்து அப்படியே உட்காந்துருந்தே பாக்கணும், பொண்டாட்டிக்காக அவரும் சீரியல் பாக்குறாரு, பாவம் என்ன பண்றது தெரியலங்க. இல்லம்மா நான் வந்து என்ன சொல்ல வந்தேன், இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மொபைல்னால உடம்புக்கு எவ்வளவு பிரச்சனை வருது அது யோசிச்சிங்களா? நீங்க நன்மைன்னு சொன்னீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மொபைல் கண்ணு போகுது. முதல்ல மக்களுக்கு கண்ணு தெரியல, கண்ணு பிரச்சனை வருது. எல்லாமே நன்மையை பத்தி பேசுறீங்க, மொபைல் யூஸ் பண்ணால எவ்வளவு கெடுதல் வருது. கண்ணு போகுது, பயன்படுத்தலாங்கய்யா, அதனால ஒண்ணும் இது கிடையாது. தேவைக்கு அதிகமா பயன்படுத்தும் போது எதுலயுமே தீமை இருக்கதாங்க செய்யுது. எந்த பொருளையுமே வந்து வெறும் நன்மை மட்டுமே இருக்குன்னு சொல்ல முடியாது, தீமை மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் நான் சொன்னேன், அதாவது நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதை பொறுத்து தாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க ஒண்ணுதான் சொன்னீங்கன்னா நான் நன்மைன்னு சொல்லிட்டு அவ்வளவு. ஏன்னா இனி வரும் காலங்கள்ல இந்த போன் இல்லாம யாராலையும் வாழவே முடியாதுங்கிற நிர்பந்தத்தை கவர்மெண்டே கொண்டு வந்துட்டாங்க. இப்ப சங்கீதா சிஸ்டர் சொன்ன மாதிரி என்னால வாழவும் முடியும், இயற்கையா தான் வாழ்ந்துட்டு வாழவும் முடியும். இருந்தாலும் நமக்கு அரசாங்கமே திணிக்கிறாங்களே, நீங்க போன் வச்சே இருக்கணுங்கிறாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி லேண்ட்லைன் போன் இருந்தப்ப வீட்டுக்கு ஒண்ணு இருந்துச்சு, ஆனா இப்ப ஒவ்வொருத்தர்ட்டையும் இந்த போன் இருக்க வேண்டிய நிர்பந்தத்தை வந்துருச்சு. ஏன்னா வீட்டுக்கு ஒண்ணு இல்ல, ஊருக்கே ஒரு 2 லேண்ட்லைன் நம்பர் தான் இருக்கும். ஆமா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு பேசுவாங்க, ஒரு பூத்து மாதிரி கொட்டா மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல தான் லேண்ட்லைன் இருக்கும். அதுவும் வந்து மாடி வீடு கட்டின வீட்டுலதான் இருக்கும் லேண்ட்லைன். அதுலயும் வந்து நம்ம பைசா கொடுத்து ₹1 ₹5 கொடுத்தா அந்த 1 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சிடணும். எப்ப நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டெட் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தானோ அங்கேயே நம்ம வாழ்க்கை அழிஞ்சு விட்டது. அன்லிமிட்டட் நெட், அன்லிமிட்டட் போனு. அதாவது நம்ம இருக்கிறோமோ இல்லையோ போனுல செல்லு இருக்கணும், செல்லுல காசு இருக்கணுங்கிற மாதிரி ஆயி போச்சு. போன்ல காசு இருந்து பேசும்போது கையில கைசா எடுக்கு நம்ம போட்டு பேசணுமா? இப்ப எங்க அன்லிமிட்டட் ரீசார்ஜ் பண்ணா ஒரு நாளைக்கு நான் 24 மணி நேரம் போன் பேசலாமா? யாரும் என்ன கேள்வி கேட்க போறது கிடையாது. என்னதையா பேச போறோம் சொல்லுங்கய்யா? அது அந்த ஸ்கீமே தப்புங்கய்யா என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அதனால நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. சோ வந்து நல்லதுக்காக யூஸ் பண்ணலாம், தீமைக்காக யூஸ் பண்ணலாம். சோ வந்து நம்ம லைஃப
இப்போ ஃபேமிலில இப்போ சீரியல் பாக்குறவங்க, மொபைல் அடிக்ஷன் இருக்கு. ஃபேமிலில இந்த மொபைல்னால எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்க. ஒரு சிம்பிள் உங்களுக்கு இன்னும் நான் வெளிப்படையா பேசணும்னா, என்ன மிஸ்யூஸ் பண்ணி என்ன வந்து வேற மாதிரி சித்தரிக்க ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலி இந்த 1 வீக்ல. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நான் வெளியே பேங்க் மேனேஜரை சிரிக்கிறாரு ஃபோன் பண்ணி பேசும்போது. அந்த அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க, என்னை வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண நான் சொல்ல விரும்பல. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஸோ அவரு சொல்றாரு, இல்ல அவர் அப்படி கிடையாது, நம்ம பேங்க் ஹோல்டர் அவர் ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்காரு, அவர் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காருன்னா அவன் அவ்வளோ பேச்சு பேசுறான். ஸோ யாருமே நல்லவன் நம்ம நம்பவே முடியாது. எதனாலனா நம்ம ஆன்லைன் அப்படின்னு ஒரு விஷயம். முன்னெல்லாம் வந்து வீட்டுல வந்து பொருள் வாங்குவோம், அரிசி பருப்பு வாங்குவோம், காய்கறி வாங்குவோம், மளிகை சாமான் வாங்குவோம். கடைக்கு போய்ப்பாங்க, மளிகை சாமான் கடைக்கு போறாங்க. கடைக்கு போனாலும் அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாலாம் கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். கடைக்கு போயும் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாலாம் கிடையாது. சங்கீதா நான் சொல்றது கரெக்டா? எல்லாமே கெமிக்கல் தான் ஐயா. காய்கறிகள்ல இருந்து பழத்துல இருந்து எல்லாம் ஊசி போட்டு பழுக்க வச்சு காய்கறிகளுக்கு மருந்து அடிச்சு போட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. என்னத்த நீங்க கடையில இருக்கிறதெல்லாம் ஆர்கானிக் இருக்குன்றீங்க? ஐயா அதுதான் மாமா. இன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேங்க ஐயா. ஐயா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் இந்த இது ரைஸ் வந்து ஆர்கானிக் ரைஸ் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேங்க ஐயா கொஞ்ச நாளா. இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்குன்னுட்டு வாங்குறதுக்காக போனேன். கடை பேர் பார்த்தா இயற்கை அங்காடி. உள்ளார போய் பார்த்தா எல்லாம் செயற்கை. நான் கேட்டேன், என்னங்க இயற்கையானது ஆர்கானிக்கா அப்படின்னு கேட்டேன். அங்க வேலை செய்யறாம, இல்லங்க பேர் மட்டும் தான் ஆர்கானிக், உள்ள இருக்கிறதுல அமைதியா வந்துட்டேங்கய்யா நானு. அதாவது புரியுது நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஐயா நம்ம ஈழர் பாஸ்கர் ஐயா சொன்ன மாதிரி, அகிலம்மா சொன்ன மாதிரி, ரேக்கம்மா அவங்க சொன்ன மாதிரி, எதுவுமே வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து இயற்கை அங்காடின்னு போட்டு அங்க வியாபாரம் தான் பண்றாங்களே தவிர வெளிப்படைத்தன்மை கிடையாது. எப்படின்னா ஆமா எதனால சொன்ன மாதிரி நம்மளே தயாரிச்சுக்கணுங்க ஐயா. நமக்கு தேவையானதை நம்ம தயாரிக்கணும், அவ்வளவுதான். இது நெல்லு வேணுமா அரிசி. உண்மை உண்மை. நம்ம கையால என்னைக்கு நாம எல்லாமே செஞ்சு சாப்பிடுறோமோ, எப்படி அந்த விளைச்சலோ விவசாயமோ எல்லாம் பண்ணி நாம சாப்பிடுறோமோ, இப்ப அதுதான் உண்மையா இருக்க போகுது. இப்ப காய்கறி வேணுமா, நம்மளே நம்ம வீட்டுல ஒரு கீரையோ ஒரு கத்திரிக்காயோ ஏதோ ஒரு செடியை நட்டு நம்மளே பறிச்சு தின்னாதான் உண்டு. நான் ஆர்கானிக் கடையில போய் ஆர்கானிக் தான் வாங்குறேன்ட்டு போய் வாங்க போறதெல்லாம் முட்டாள்தனம். ஏன்னா மக்களோட நகர்வு இந்த பக்கம் திரும்புதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுலயும் தில்லாதபடி செய்யறாங்க. என்ன பண்றது, எல்லாமே பண்றாங்கம்மா. எல்லாமே ஷாம்பு ஒண்ணு வாங்க போகிறேன், பார்த்தா நேச்சர் ஷாம்புன்னாங்க, கெமிக்கலே இல்லைன்னாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் தான் 0.3 சம்திங் ஆட் பண்ணியிருக்கோம் கெமிக்கலு, மற்றபடிக்கு இயற்கைன்னு சொன்னாங்க. பார்த்தா உள்ள போய் பார்த்தா எல்லாம் பாட்டிலாக கிடக்குது. ஏதோ அந்த அரவிந்த் கெமிக்கல்ஸா ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி இவங்க தனி பாட்டிலில் சின்னசா வச்சு அதை வந்து செம்பருத்தி ஷாம்பு ஆலிவேரா ஷாம்புன்னு சொல்லிட்டு கலர்ல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது கெமிக்கல் கிடையாதுங்களா? எல்லாம் கெமிக்கல் தான்மா இருக்குது இப்போ. எதுவுமே இது பண்ண கெமிக்கல். நம்ம டாபிக் வந்து மாறி போறோம், திசை மாறி போகுது. சோ டாபிக் குள்ள வந்துருவோம். ஆக்சுவலா வந்து நம்ம போட்டது வந்து நான் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் மொபைல் வந்து எதிரி தாங்க ஐயா. 90% இப்ப காலகட்டத்துல எதிரியா தான் இருக்கு. எவ்வளவுதான் நீங்க நண்பன் பேசினாலும் 10% நமக்கு வந்து நீங்க ஐயா சொன்ன மாதிரி யூஸ் பண்ற விதத்துல 10% உதவுது. பட் பெண்களுக்கு இது சேஃப் கிடையாது. ஆண்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. பட் ஆண்களுக்கே சேஃப் தெரியாதுமா, நீங்க பெண்களுக்குன்றீங்க. இப்போ நம்ம என்னதான் நம்ம விட்டுருக்காரு, எப்படி ஆண்களுக்கு மட்டும் இது சேஃப்ங்கறீங்க? இல்ல, ஆண்களுக்கு வந்துட்டு ஒரு விதத்துல தாங்க பிரச்சனை வருது. பெண்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லயும் பிரச்சனை, பேஸ்புக்லயும் பிரச்சனை. அப்படி இல்ல, நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட வந்து மறைமுகமா இருக்க வேண்டியதுனா நம்ம பகிரங்கப்படுத்தினா நமக்கு சேஃப் இல்லதான். நம்ம பகிரங்கப்படுத்துறதுக்குலாம் ஒண்ணு இல்லம்மா. அப்படி இருந்தாலுமே அவங்க பகிரங்கப்படுத்தி விட்டுறாங்க, அதுதான் பிரச்சனை. மீடியாஸ் வந்து அந்த அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. நார்மலா இருக்கிற பர்சன்ஸ கூட அந்த மாதிரி காமிக்கிறாங்கல்ல. எல்லாமே போட்டோஷாப் வச்சு பண்ண முடியும்ல இப்ப.
அம்மா எல்லாரையுமே இது அதுக்காக எல்லா பொண்ணுங்களும் அப்படி அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல, இப்படி அப்படின்னு அப்படின்னு. அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப ஆண்களுக்கு பிரச்சனை பெண்களுக்கு பிரச்சனைன்றதுலாம் கிடையாது. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா யாருக்கு பிரச்சனைன்றதுலாம் கிடையாது. இப்போ என்னன்னா 2 பேருக்குமே பிரச்சனை உண்டு. இதுல என்ன விஷயம்னா 3ஆம் பாலினத்துக்கும் பிரச்சனை உண்டு. நம்ம ஐயா ஆ, சொல்லியிருப்பாரு. இதுங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். எதனால இந்த விஷயத்த ஷேர் பண்றேன்னா, இன்னைக்கு உண்மையிலேயே டாக்டர் மாலினி அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஆயுர்வேதா டாக்டர் அவங்க இன்னைக்கு த்ரோட் பெயின்னால இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒன்று இறைவனால அவங்க பேசல அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இன்னைக்கு நான் பேசணும்னு இறைவன் நினைச்சிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நான் இருக்கிற சைபரோட ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்டரி ஃபுல்லாவே வாங்கிட்டேன். எதனால அப்படின்னா நம்ம ஆண்களுக்கு இப்ப மொபைலே பிரச்சனை நான் சொல்றேன். மொபைலே பிரச்சனை தான். நன்மை அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ஆக்சுவலி வந்து அந்த காலகட்டத்துல நம்ம எவ்வளவு விஷயங்கள் யூஸ் பண்ணோம், எவ்வளவு நல்ல விஷயத்துக்கு வந்து தேடி தேடி ஓடணும். எதுவுமே இப்ப கிடைக்கலையே. யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. எங்க கண்டிப்பா. ஓடுறீங்க? ஏன்னா அதுதான்மா வாங்க முடியலையா, வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி சோம்பேறி ஆயிட்டோம். அது கூட தேடி வந்துருது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, தேடல் குறைஞ்சிருச்சுங்க ஐயா, தேடல்ங்கிறது குறைஞ்சிருச்சு. ஐயா பேசுங்க. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நான் இருக்கேன். நான் பேசுறதுக்கு ஆக்சுவலா டாபிக் எடுத்ததே வந்து உங்க வாயில என்ன வருது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்போ நான் பேசணுன்றத வந்து நான் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்க சொல்றீங்க ஆக்சுவலி இப்போ நான் என்ன சொல்ல நீங்க பேசுறது வந்து தப்பு நான் சொல்லல. ஆக்சுவலி வந்து நீங்க வந்து பிளஸும் சொல்றீங்க மைனஸும் சொல்றீங்க. எது வேணும் அதுதான் நான் கேட்கிறேன். எது அடிப்படை தேவை? உணவு. நம்மளுக்கு வந்து மனுஷனுக்கு அடிப்படை தேவைன்றது எது? உணவு, உடை, இருப்பிடம், உறைவிடம் ஐயா. உடை, இதுதான் வேணும். உணவு, இருப்பிடம், உடை, தங்க இடம், அவ்வளவுதாங்க ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் உணவு, இருப்பிடம், உடை அப்படின்றத வந்து 3ஆவது கூட வச்சுக்கலாம். முதல்ல உணவு தான், 2வது இருப்பிடம், 3வது தான் உடை. உடை என்பது வந்து எப்படின்னா கலாச்சாரம், நம்ம சொசைட்டி மாறதுனால தான் நம்ம உடை கலாச்சாரத்துக்குள்ள வந்தோம். கரெக்டா? இப்போ உண்மையிலேயே இப்போ வந்து எப்படின்னா எக்ஸாம்பிள் என்னடா இப்படி பேசுறப்ப நினைக்காதீங்க. சொசைட்டி மாறமோ நம்மளும் மாறிக்கிறோம். இதே ஆதிவாசி வாழலையா ஐயா? உடையில வந்து இப்ப அவசியங்கிறது போய் அலங்காரங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஐயா. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆதிவாசி ட்ரெஸ் எப்படி இருக்கு, இப்ப இருக்கிற ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கு? உடை கலாச்சாரத்துக்குள்ள போனாலும் தப்பு. நம்ம எடுத்து போடுற போட்டோல இருக்குமா விஷயம். நம்ம எடுக்கிற போட்டோல இருக்கு. நம்ம மொபைல், நம்மளோட போட்டோவை மொபைல மட்டுமே மூஞ்ச மட்டுமே ஹேக் பண்ண முடியும். மூஞ்ச மட்டுமே ட்ரேஸ் பண்ண முடியும். எவ்வளவு விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கு அது யாருக்குன்னா தெரியுமா? நம்ம பேஸ்புக்ல போட்டோ போடுறோம், அந்த போட்டோவை சேவ் பண்ண முடியும். யாருக்குமே எந்த விஷயமும் தெரியறது இல்ல. பட் என்னன்னா நம்மளும் சோசியல் மீடியா வச்சிருக்கோம், நம்மளும் போட்டோ போடுவோம், நம்மளும் வீடியோ போடுவோம், நம்மளும் இது பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் பிரச்சனைகள் எங்க ஆரம்பிக்குது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்கு? சோ இவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோமே, நம்ம யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோமா? யாருமே, சத்திய பொதுவா சொல்றேன், யாருமே வந்து அப்படி யோசிக்கிறதே கிடையாது. பிராங்காவே சொல்றேன். இப்போ நான் கேட்டது அடிப்படை எதுன்னு கேட்டேன். எல்லாமே நான் உடை, உணவு, இருப்பிடம் அப்படியே மாத்தி சொன்னீங்க. முதல்ல உணவு தான் தேவை. உணவுன்னா மனுஷன் வாழ முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். எது முக்கியம்? முதல்ல தண்ணி இல்லாம வாழ முடியுமா? உணவுதான், உணவு. நம்ம ஐயா சொல்லுவாரு, உணவுக்கு தான் முக்கியத்துவம், உணவு தான் தெய்வம். ஆக்சுவலா பசித்தர் மூலிகை மகேந்திரன் ஐயா சொல்லுவாரு, உணவு தான் தெய்வம் சொல்லுவாரு. நம்ம உணவு இல்லாம எங்கன்னா வாழ முடியுமா? இயற்கை உணவு கிடைச்சிச்சுன்னா நம்ம எப்படின்னா இருக்கலாமா? இதே காட்டுல போங்களேன், காட்டுல போய் வாழ்றீங்க, யாருமே இல்ல, உங்க ஃபேமிலி மட்டும் இருக்கு. இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க பசங்க இருக்காங்க, உங்க அப்பா அம்மா. இப்ப நீங்க இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு கூட வந்து உங்க பசங்களோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, உங்க ஃபேமிலியில உங்க ஹஸ்பண்ட் இருக்காருன்னா நீங்க 2 பேரும் மட்டும் அந்த இடத்துல வாழ்றீங்க. அப்ப உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்? வேற யாருமே இல்ல அந்த காட்டுல. எல்லாமே இருக்கு, சகல சம்பத்தம் இருக்கு, விவசாயம் இருக்கு, ஃபுட்டு சமைச்சுக்கலாம், ஃபுட்டு ரெடி பண்ணிக்கலாம், இயற்கையா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சமைக்கிற கலாச்சாரமே இப்ப என்ன வந்தது? அந்த காலத்துல சமைக்கிறது இல்லையா, பச்சை உணவு நம்ம சாப்பிட்டோம்.
இயற்கை உணவா சமைக்கிறத எப்போ உருவாச்சு? எல்லாமே இப்போ வந்து நான் கான்செப்டுக்குள்ள வரேன். எப்போ நம்ம வந்து வீடே தேடி ஃபுட்டோ, வீடே தேடி வந்து பொருள் வர ஆரம்பிச்சிடும், வீடே தேடி பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா? இல்லன்னு சொல்லி யாருன்னா ஒரு ஆள் சொல்லுங்க பாக்கலாம். ஆமாங்க. ஆக்சுவலா வந்து அதுதாங்க மெயினான ரீசனே. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வருது பாருங்க பொருள், அதுதான் பயங்கரமான இது எல்லாமே. ஏன்னா எவன் என்ன வாங்குறான்னு என்னன்னே தெரியாது. இப்ப அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல்னா வந்து துணி எடுத்து ஒரு டெய்லர்கிட்ட பார்த்து தச்ச கொடுத்து அவன் விடிய 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 உட்காந்து தச்சிட்டு அதை வாங்கி போட்ட காலம் போய் இப்ப என்ன பொருள் வருதுன்னா அது Dress தான் வருதா இல்ல ட்ரெஸ்ஸுக்கு உள்ளார என்னது வருதான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்ன பண்றது? நீங்க தேடி பொருள் வர வச்சது பிரச்சனை இல்லை. அந்த காலகட்டத்துல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் பேக் போயிடலாம், 10 வருஷத்துக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு பட்டன் போன் வந்தது 2010, மேக்சிமம் 2005ல இருந்து 2006 சைடுல தான் நம்ம கையில பட்டன் போனே வந்து ஊருக்கு எல்லாருமே புழக்கமா வந்தது. ஆனா பட்டன் போன் வந்த காலம் வந்து 1990. கரெக்டா? 90ல அமெரிக்கால பட்டன் போன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ டெலிஃபோன் வந்தது 1980 அந்த ரேட்ல. மொபைல் போன் வந்தது, பட்டன் போன் வந்தது வந்து 90 95ல வந்தது. ஸோ இந்தியாவில நம்மளுக்கு வந்தது வந்து ஒரு 2004 2005ல வந்து ஒரு பிராண்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு சிம் கார்டுன்னு ஒன்று வந்தது. சிம் கார்டு வந்த உடனே என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் கார்டுன்னு ஒன்று வந்தது. சிம் கார்டு வந்த உடனே அடுத்த செகண்ட் ஏடிஎம் கார்டுன்னு ஒன்று வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? பேங்க்ல போய் செலான் எழுதி போட்டு பணம் எடுப்போம். இப்போ யாரு போய் பேங்க்ல போய் செலான் எழுதி போடுறோம்? யாரு போய் செக் எழுதி கொடுக்குறோம்? செக் எழுதி யாரு கொடுக்குறோம்? அப்புறம் செக்கு கொடுப்பாங்க. செக் வாங்கி நம்ம அக்கௌண்ட்ல போடுவோம். இப்போ யார் செக் கொடுக்குறோம்? எல்லாம் நெட்வொர்க் டிரான்சாக்ஷன். வாப்பா உனக்கு அமௌண்ட் வேணுமா, பெனிஃபிஷியர்ல ஏத்தி உனக்கு வித்தின் ஒரு 30 மினிட்ஸ்ல வந்துடும். உனக்கு அக்கௌண்ட்ல பாசமா சேலரி வரும். சேலரி வந்து எப்போ நம்ம கையில கொடுத்தாங்கல்ல பிரச்சனை கிடையாது. எப்போ நம்ம அக்கௌண்ட்ல போட ஆரம்பிச்சோம் அங்கேயே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா? கையில குடுக்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை. கையில நான் முடிச்சிடுறேன். கையில குடுக்குற வரைக்கும் பிரச்சனையா இருந்தது. அக்கௌண்ட்ல போடும் போதும் பிரச்சனை நான் சொல்லவும் இல்லை. அக்கௌண்ட்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போ நம்ம வந்து டிஜிட்டல் மயமா மாற்றணுமோ அங்கதான் பிரச்சனைகள் உருவாச்சுன்னு நான் சொல்ல வரேன். நம்ம கையில பணம் வாங்கினதுக்கு திருட வந்து திருடிதான் சொல்றோம். சரி, அக்கௌண்ட்ல போட்டாங்க நல்லது. அக்கௌண்ட்ல இருந்து எப்போ டிஜிட்டல் மயமா மாறி டிஜிட்டல்ல வந்துடும் அங்கெல்லாம் பிரச்சனைகள் உருவாச்சு. இல்லன்னு என்ன சொல்லுங்க, யாருன்னா பேசுங்க, தைரியமா பேசுங்க. நான் ஆன்சர் நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. எல்லாத்துக்குமே எனக்கு வந்து வித்தின் ஆதாரம் என் கையில இருக்கு. யாருன்னா சொல்லுங்க. டிஜிட்டல் வந்து ஆக்குனது வந்து தப்பு. அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகணும்னுட்டு எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணது பெரிய ஒரு இது மிஸ்டேக். அதனாலதான் எல்லாமே இப்போ டிராபேக். கண்டிப்பா அதனாலதான் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு காரணமே இப்ப எல்லாம் டிஜிட்டலைஸ்டு தான் காரணம். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். பட் நாட்டுல அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அந்த இதெல்லாம் இல்லை எதுவுமே. அதை நம்ம பாசிட்டிவா கொண்டு போறோமா அப்படின்னா நமக்கே தெரியாது. 50% வந்து சொல்லலாம். எல்லாமே வந்து மிஸ்டேக்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இல்லைங்கம்மா, அது கவர்மெண்ட் தானே. அதுதாங்க கவர்மெண்ட் தான். அவங்க எல்லாம் சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், சயின்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் வந்து இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் ஆக்குனாங்க. எல்லா கண்ட்ரிஸும் பார்த்து நம்ம டிஜிட்டலைஸ் ஆனோமே தவிர நாம நேச்சுரலாவே நம்மளால வாழ்ந்திருக்க முடியுமே டிஜிட்டல் இல்லாம. அது அவங்கள வந்து அது வந்து கவர்மெண்டோடைய ப்ராப்ளம் தான். நாம என்ன பண்ணிருக்கணும், அப்பவே ஆதரவு தெரிவிச்சிருக்க கூடாது. பட் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, ஐடிஸ் நிறைய விஐபிஸ் எல்லாம் வந்துட்டு டிஜிட்டலைஸ்க்கு வந்துட்டு எல்லாரும் ஆதரவு பண்ணதுனாலதான் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. கேட்டுட்டா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு இதை கொண்டு வராங்க. சொல்லுங்க. கேட்கலனாலும் கேட்பாங்கல்லங்க, மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் பேசிதானே இத முடிவு எடுக்க முடியும். இருங்க இந்த
சொல்லிடுறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது வந்து கண்டிப்பா உண்டு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டிஜிட்டல் ஆனது நம்ம அந்த காலகட்டத்துல ஒரு அக்கௌண்ட் பணம் மாற்றணும்னா நம்ம போய் செலான் எழுதுவோம். நான் வந்து இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் மாத்துறேன், சோ செலான் எழுதி நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அந்த கையெழுத்துல சின்ன புள்ளி மாத்தி போட்டா கூட பணம் மாறாது. செக்ல கை மாத்தி போனா கூட மாறாது. திருப்பி பவுன்ஸ் பண்ணி வச்சிடும் அக்கௌண்ட்ல. திருப்பி போனோம், என்னங்க சார் 3 நாள் ஆச்சு பணம் விடலையாமே, நம்ம போய் கேட்கணும். இப்ப இப்ப எல்லாம் கிடையாது. இன்னொன்னுங்கய்யா, ஆனா நம்மளோட பணம் நம்மளே எடுக்க போயிருப்போம், அப்ப தப்புன்றவாங்க. ஆனா போடுறப்ப மட்டும் என்ன தப்பா ஒண்ணு எடுத்தாலும் வாங்கி போட்டுக்கிறாங்க. அது என்னங்க அர்த்தம்? அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம அப்படிலாம் தப்பெல்லாம் சொல்ல முடியாது. நான் நல்லாவே சொல்றேன். நீங்க வந்து இது வந்து தப்பான. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படி யாரும் வாங்கி போட மாட்டாங்க. முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா, டிஜிட்டல் மயமானது நல்லது. அதுக்கேற்ற சேஃப்டி பர்பஸ் வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து பண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஜிட்டல் ஆக்குன்ற பிரச்சனை, அதுக்கேற்ற சேஃப்டி பர்பஸ். இப்போ பணம் போச்சு அப்படின்னும் போது அந்த பணத்துக்கு ரீஃபண்ட் எப்படி இருக்கணும். இப்போ நம்மளுக்கு தெரியாம போச்சு, வித்தின் நம்ம 24 ஹவர்ல ரீஃபண்ட் இருக்கணும். அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸ், ஸ்கீம் இதெல்லாம் டெவலப் பண்ணணும். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. உள்ளாண்டு போகும்போது நம்ம நிறைய பேசலாம். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நம்ம 1000 சுத்தி பேசினாலும் ஒரே விஷயம் தான். மொபைல் பயன்பாடு நன்மனா எதிரியான்னு கேட்டீங்கன்னா, மக்களின் கையிலே உள்ளது, உங்களின் கையிலே உள்ளது. நீங்கள் பயன்படுத்தும் மொபைல் நீங்க நண்பராகவும் வச்சுக்கலாம், எதிரியாகவும் வச்சுக்கலாம். சோ வந்து இதுக்குள்ள வந்து நிறைய சாப்டர் பேசலாம். சரி, ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள். என்னடா இப்படி இதுவே தப்பான கான்செப்ட் தான். நம்ம கையில எல்லாம் ஒண்ணு இல்லங்க ஐயா. இருங்கம்மா, நம்ம கையில எதுவுமே இல்லன்னு தெரியும். சங்கீதா, நீங்க சொல்றது 100% உண்மை. மாசிலா மணி சார் மியூட் போடுங்களேன். மியூட் போடுங்களேன். சங்கீதா, நீங்க சொல்றது 100% உண்மை. நம்ம கையில எதுவுமே கையில. சொசைட்டி மாறிடுச்சு. சொசைட்டி மாறும்போது நம்மளும் மாறிதானே ஆகணும். சமுதாயம் மாறி பண்றதே தப்பு, சொசைட்டியே மாத்துனதே தப்புன்றது. அது வந்து ரூட் காஸே வந்து தப்பாயிடுச்சுங்க ஐயா. ரூட் காஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கும் போது டிஜிட்டலைஸே நம்ம வேணான்னு இருக்கலாம், சிம்பிளா இருந்திருக்கலாம்ல. லைஃப் வந்து அழகா போயிருக்கும். என்ன பண்றது, எல்லாம் மாத்திட்டாங்க. இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பிரச்சனைகள் வரத ஃபேஸ் பண்றதுக்கு எப்படி நம்ம கத்துக்கணும். இனிமேல் ஃபேஸ் பண்றதுக்கு கத்துக்கலாம். ஆனா சேஃப்டி மெஷர்ஸ் சொல்றீங்களே, உலகம் ஃபுல்லா எப்படி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஐயா. எப்படினாலும் உலகம் ஃபுல்லா எல்லாத்துக்கும் சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்க முடியுமானா அது எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்னா, நம்மளோட பேங்க் சைடுல இப்ப உங்களுக்கு பணம் போதுன்னா அடுத்த செகண்ட் உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியுது. டிஜிட்டல் பாசிட்டிவ் தானே. அந்த காலத்துல உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துட்டான், உங்க அக்கௌண்ட்ல இருந்து திடீர்தான். இப்போ கையில பணம் வச்சுட்டு இருந்தீங்க, நீங்க பேங்க்ல போய் டிஜிட்டல் ஆன தப்புன்னு சொல்றீங்க. ஓகேங்களா, நான் இந்த ஆங்கிள் பேசுறேன் பாருங்க. நீங்க டிஜிட்டல் ஆகலாம் பணம் வாங்கி வீட்டுல கத்தகத்தையே வைப்பீங்க. எவனோட கொள்ள வச்சுட்டு போயிட்டா யாரு பதில் சொல்லுவா. இதே பேங்க்ல இருந்ததுன்னா வைக்கிறீங்க பணத்தை. இதுமா நீங்க வந்து இப்போ நான் என்ன சொல்ல வந்தா, கொள்ள அடிக்கிற மாதிரி வைக்கலாம்னு நான் சொல்ல வரல. இப்போ பணம் வந்து டிஜிட்டல் மயமானனால நம்ம அக்கௌண்ட்ல வந்து வச்சுக்கிறோம், கரெக்டா. சோ வந்து அக்கௌண்ட்ல வைக்கிறது வந்து தப்பு கிடையாது. சோ அந்த விஷயத்துக்கு நம்ம ஏன் இப்படி வந்து யோசிக்கிறோம். டிஜிட்டல் ஆனது வந்து தப்பு நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா. அத வந்து பயன்படுத்துற விதங்கள் இருக்கு. நம்ம சொசைட்டில நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு இருக்குல்ல, அந்த விஷயத்த எனக்கு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். சொசைட்டில நீங்க ஏடிஎம் கார்டு இல்லாம ஜிபே இல்லாம யூஸ் பண்ண முடியுமா இப்ப இருக்க கலாச்சாரத்துல? நான் வந்து ஜிபே வச்சிரலையே இப்ப வரைக்கும். என்கிட்ட ஜிபேவும் கிடையாது, எந்த பேயும் கிடையாது. ஒன்லி ஏடிஎம் கார்டு. அதுமே இல்லாம இருந்துச்சு, இப்பதான் வாங்கி வச்சிருக்கேன் தேவைக்காக. தெரியுதுல, இப்ப தேவை வருது வாங்கி வச்சிருக்கீங்க, ஓகேங்களா. அது எதுக்கு இந்த கவர்மெண்ட் இஷ்யூஸ் நீங்க சொன்ன மாதிரி அதுக்காக தான் வச்சிருக்கேன். இப்ப நான் அதுல பணமும் போடுறது எடுக்கிறதும் கிடையாது. கண்டிப்பா. இப்போ சும்மா இப்ப வந்து பேருக்கு வச்சிருக்கேன். எல்லாரும் கேட்பாங்க, ஏதாவது ஒரு ஏடிஎம் ஆச்சு வச்சு போமேன்ட்டு வச்சிருக்கேன். நான் அது யூஸே பண்றது இல்ல. ஓகேமா, அந்த 2 ஐடி அன்மியூட் பண்ணாதீங்க, ஓகேங்களா. சரிங்க. அஜய் குமார் யாரோ ஒருத்தர் வந்திருக்காருங்க. இல்ல வேண்டாம், அதை அன்மியூட் பண்ணாதீங்க. அது அன்மியூட் பண்ணாதீங்க. இது மட்டும் ஓகே. அன்மியூட் பண்ணாதீங்க. அந்த ஐடி வந்து அன்மியூட் பண்ணாதீங்கன்னு.
எதுக்கு தேவையில்லாம அன்மியூட் பண்றீங்கன்னா வேண்டாம்னா விட்டுருங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? சரி சரி அது ஆமா ஆமா அன்மியூட் பண்ணாதீங்க. இல்ல நான் குரூப்ல இருந்து தூக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறம். ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ சிம்பிள். இப்போ எதுல நின்ன, சாரி டைவர்ட் ஆயிட்டேன், இருங்க ஒரு நிமிஷம். ஓகே. நீங்க மொபைல் இப்போ சொசைட்டிக்காக இப்ப நீங்க பேன் கார்டு வாங்கினேன், ஆதார் கார்டு வாங்கினேன், இது பண்ண அது பண்ணுன்னு சொன்னீங்க. ஸோ இவ்வளவு விஷயத்த நீங்க இப்போ இப்போ மாறி இருக்கீங்களா? சொசைட்டி மாறிச்சு, நானும் மாறிட்டேன். அப்போ நம்ம மாறி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஸோ அதுக்கான விஷயத்த நம்ம பண்ணும்போது லைஃபை லீட் பண்ணலாம், நல்லா லீட் பண்ணலாம். பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு ஏற்ற சொல்யூஷன்ஸ் ப்ரிகாஷன் என்னன்னு தேடணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய விஷயத்துக்கு நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். இட்டின் சொசைட்டி ஹேண்ட் தான். அதே மாதிரி சங்கீதா சொன்ன மாதிரி நம்ம மட்டுமே காரணம் இல்லை, நம்ம சமுதாயமும் காரணமே. ஓகேங்களா? மொபைல் இப்போ சுப்பிரமணி சார் இருக்காரு ஆக்சுவலா. சுப்புலட்சுமி மேடம் வணக்கம். சுப்புலட்சுமி மேடம் வணக்கம், கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணுங்க. சுப்புலட்சுமி மேடம் கேக்குதா? மேடம் அன்மியூட் பண்ணுங்க மேடம். சுப்புலட்சுமி கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க சார். கேக்குதா? கேக்குதுங்க சார். நான் உங்களால ஒரு கேள்வி கேட்கிறேன். மொபைல் இப்போ நீங்கள் பயன்படுத்தும் நீங்கள் பயன்படுத்துற மொபைல் நண்பனா எதிரியா? நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம அன்னப்பறவை மாதிரி நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை விட்டுற வேண்டியதுதாங்க ஐயா. நான் கேட்கறது என்ன, ஒண்ணுதான் சொல்லணும், ரெண்டு ஆப்ஷன் சொல்லக்கூடாது. ரெண்டு ஆப்ஷன் இல்லைன்னா நன்மை நிறைய இருக்கு. இப்போ தேவை நம்மளுக்கு அன்றாட வாழ்வுல தேவையான ஒண்ணா ஆயிடுச்சு. கண்டிப்பா மொபைல் there is no life அப்படின்னு ஆயிடுச்சு. கண்டிப்பா மொபைல் இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மொபைல் தான் தேவைப்படுறது. கண்டிப்பா கண்டிப்பா. மொபைல் இல்லாம ஒரு நம்பர் கூட நம்மளால மெமரியில வச்சுக்க முடியல. முன்னாடி ஒரு நோட்ல எழுதி வச்சிருப்போம். இப்ப எதுனாலும் டக்குன்னு மொபைல்ல தான் பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ஆகட்டும் எல்லாமே. மாதிரி நம்ம மொபைல் இல்லாம நம்ம பண்றோமே, இதெல்லாம் மெமரி லாஸ், இதனால பிரெயின் ஏதாவது டெவலப்மெண்ட் ஆகுதுன்றீங்க சில்ட்ரனுக்கு? இல்ல ஒண்ணும் ஆகல, டெவலப் ஆகல. ஆனா நிறைய ஆட்டிசம் பேபிஸ் எல்லாம் இப்ப பிறக்குறாங்க, காரணமே மொபைல் தான் தெரியுமா? நிறைய பேபிஸ் பாத்துருக்கேன், இங்க பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே ஏதோ ஒரு குறைபாடோடு பிறக்குறாங்க. காரணம் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க, அம்மா யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய மொபைல். சோ அதோட வேவ்ஸ் எல்லாம் அதுக்கு பட்டு இப்போ ஆட்டிசம் பேபிஸ் இருக்காங்க, அதுக்கு பிரெயின் டெவலப்மெண்டே இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப போன்னால நமக்கு என்ன யூஸ் இருக்கு? நாம அத யூஸ் ஆக மாதிரி வச்சுக்கிட்டோம், அதனால யூஸ் ஆயிடுச்சு. சோ இது நம்ம நண்பன்னு எப்படி நீங்க சொல்வீங்க? இல்ல நல்ல விஷயம் நிறைய இருக்கே மேம். இப்ப இருக்கிற சமூகத்துக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிற மாதிரி தானே இருக்கு. அது நமக்கு தேவையே இல்லைங்களே, அப்படிலாம் ஒண்ணும் தேவையே இல்ல. அது இல்லாமலும் நம்மளால எல்லாமே பண்ண முடியும்ல. இல்ல நிறைய விஷயம் இப்ப பண்ண முடியல மேம். நான் கீபேட் மொபைல் குழந்தைங்களுக்காகவே ரொம்ப அடிக்டடா இருக்காங்கன்னு கீபேட் மொபைல் வச்சிட்டு இருந்தேன். எனக்கு அத்தனை அதுக்கப்புறம் எல்லா ஸ்கூல்ல இருந்து ஏன் நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுக்கலாம், அதுலதான் நாங்க அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரியே ஸ்கூல் லைஃபுக்கே தேவைப்படுது மொபைல். மொபைல்ல தான் எல்லாமே, எதுக்கு போனாலும் மொபைல் தேவைப்படுது. நார்மல் ஸ்கூல்ல குழந்தைய சேர்த்துங்க, நல்லா படிக்க வைங்க. சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல என் பொண்ணு படிக்கிறா மேம். அதுக்குமே மெசேஜ் இதுலதான் மேம் வருது, வாட்ஸ்அப்ல தான் அனுப்புறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலே மாறிடுச்சு மேம், வாட்ஸ்அப்ல தான் அனுப்புறாங்க. மத்ததெல்லாம் சொல்றேன் நானு, Facebook, நிறைய ட்விட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இல்ல அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல. என்னோட லைஃப்ல எனக்கு தேவையானதை மட்டும் நான் யூஸ் பண்றேன், வேற எதையும் யூஸ் பண்றது இல்ல. என்னோட யூஸ் பண்றேன். இல்லாம நம்மளால இருக்க முடியும், பட் நீங்க சொன்ன மாதிரி அது சொசைட்டில கொண்டு வந்துட்டாங்க, அதனால நாம அத்தியாவசிய பொருள்ல அதுவும் வந்துருச்சு, அதனால நம்ம அவாய்ட் பண்ண முடியல. ஆமா, நம்ம யூஸ் பண்ண வச்சுட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும். கண்டிப்பா மேம். ஆட்டிசம் குழந்தைங்க இந்த மொபைல் யூஸ் பண்றதுனால
ஆட்டிசம் வருதுங்கிறத ஒத்துக்கலாம் மேம். ஆனா நிறைய பேரண்ட் வந்து யூஸ் பண்ணாதவங்க குழந்தைங்க கூட சாதாரண கீபேட் மொபைல் வச்சிருப்பாங்க, லேண்ட்லைன்ல தான் பேசுவாங்க. அவங்களோட குழந்தைங்களுமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க மேம். இது ஒரு காரணம்னு வேணா வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ரீசன், இது ஒரு ரீசன் தான். ரீசன் ஓகே ஓகே. ஃபுல் ரீசன் நான் இல்ல சொல்லலைங்க. நான் உள்ள வந்தோடனே நீங்க சொன்ன இது விஷயம் இது நான் நிறைய பேர்கிட்ட பாத்திருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அதிகமான பேர் வந்து இப்போ பொண்ணுங்க எல்லாம் வீட்ல இருக்கிறதுனால நிறைய போன் தான் யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா கல்யாணம் ஆன உடனே வீட்ல தனியா இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சமைக்கிறது கூட இல்ல, ஸ்விக்கில ஆர்டர் இல்ல பண்ணி அதுவும் ஒரு சாப்பிட்டு காரணம். அதுவும் போன்லயே ஒரு 24 காரணம் தான். hours இருக்காங்க மேம். நான் நிறைய கண்டிப்பா கண்டிப்பா பாத்துட்டேன். சிட்டிஸ்ல கண்டிப்பா எல்லாம் அப்படிதான் இருக்காங்க போயிருக்கு. இருக்காங்க அந்த மாதிரியே இருக்காங்க. நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மொபைலே இப்ப ஒரு 5 வருஷமா தான் யூஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி அது ஓகே, மொபைலே இல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு. ஆமா அதனால கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா குறைச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த கண்டிப்பா மாதிரி நாம வந்து பேச பேச கொஞ்சம் அவேர்னஸ் இயற்கை பத்தி கண்டிப்பா பேச கண்டிப்பா பேச அதுதான் இது எல்லாரும் ஒண்ணு. இயற்கை இதுக்கு ஒரு மாறிட்டு தீர்வுன்னா இருக்காங்க. இதுதான் மேம். அன்னப்பறவை தான் நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு நல்லதா எடுத்துக்கணும், தேவையில்லாத விட்டுறணும். அது ஒண்ணுதான் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. நல்ல விஷயத்தை எடுத்துட்டு மத்ததை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுதான் என்னோட கருத்து. ஓகே ஓகே ஐயா, ஓகே மேம். நீங்க பேசுங்க. சாரி இன்டரப்ஷன் பண்ணதுக்கு. இல்ல ஐயா ஆக்சுவலா உங்களை பேசுங்க. ட்ரிகர் பண்ணி விடணும்னா நான் இந்த டாபிக் எடுத்துறேன் ஆக்சுவலா. எதனால அப்படின்னா நாங்க நீங்க டிபேட் பண்ணிட்டு பேசலாம் இருக்கோம் உங்களை விட்டுட்டு. அப்படி கிடையாது, நல்லது. எதனாலன்னா நான் ட்ரிகர் பண்ணி விடணும், சொசைட்டில ஒரு சேஞ்சஸ் உருவாக்கணும் அப்படின்னா நான் ட்ரிகர் பண்ற மாதிரி டாபிக் செலக்ட் பண்ணேன். இப்ப என்ன விஷயம்னா, இப்ப சுப்புலட்சுமி அம்மா சொன்னாங்க ஆக்சுவலா வந்து இப்ப என்னன்னா ஆர்டிசம் பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க. ஆர்டிசம் என்பது பிரச்சனை வந்து கிடையவே கிடையாது. 5 வயசுக்குள்ள இருக்கிற ஆர்டிசம் குழந்தைய மாத்த முடியும். மோர் தென் வந்து நம்ம இயர்லியா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஆர்டிசம் பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியும். முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அது லேர்ன் வந்து ஓவர் ஆகும் போது ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை வந்து ஆர்டிசம்ல இருக்கிற குழந்தை வந்து இதே வந்து ஜென் குழந்தையா இருந்தா கூட 10 வயசு வரைக்கும் நீங்க கெப்பாசிட்டி பண்ணலாம். ஒரு 12 வயசு வரைக்கும் பார்க்கலாம், அதுக்கு மேல பாக்குறது கஷ்டப்படுவாங்க. இதே லேடிஸ் குழந்தையா இருந்தாலும் அந்த பீப்புள் வரைக்கும் பார்க்கலாம், அதுக்கு பாக்குறது கஷ்டப்படுவாங்க. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் மனுஷனுக்கு இருக்காங்க ஐயா, 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 3 எனக்கு தெரிஞ்ச 3 பேருக்குமே ஆட்டிசம் பேபி. நான் சின்ன வயசுல இருந்தே அவங்க அக்குபஞ்சர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களால ஆட்டிசம் பேபி இது பண்ண முடியலையே, கியூர் ஆக முடியலைங்களே ஐயா. அதுக்கு நீங்க எனக்கு தனியா கூப்பிடுங்க, அது பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலி. அது எப்படின்னா அந்த ஆட்டிசம் குழந்தைக்கு உருவாகின காரணமே தாய் தந்தை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆட்டிசம் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சூரியக்கலை சந்திரக்கலை இருக்கு. அவங்களோட சூரியக்கலை சந்திரக்கலையில வந்து ஒரு முக்கிய அம்சம் இருக்கு. அவங்க உடம்புல வர ஹார்மோன் இம்பேலன்ஸ். சோ அவங்க சேர்ற நேரம் இருக்கு. சோ நிறைய விஷயத்த வந்து உள்ளடங்கி இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஆர்டிசம்ன்றத வந்து சின்ன விஷயத்த வந்து அந்த ஆர்டிசம் சப்ஜெக்ட பத்தி பேசணும் அப்படின்னாலே பெரிய விஷயம். அதை வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம டீம்ல வந்து நிறைய பேர் மணிமேகலை நிறைய பேர் வந்து நம்ம டீம்ல பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மணிமேகலைன்னு சொல்லி ஒரு அம்மா பேசியிருக்காங்க. அந்தாதி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சேனல் அந்த மேடம் பேசியிருக்காங்க. ஸோ வந்து ரேக்கான ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. நிறைய விஷயம் அந்த ஆர்டிசம் ரிலேட்டா நம்ம சேனல்ல போயிருக்கு. ஆக்சுவலா ஒரு டிப்ரெஷன் ரிலேட்டடான இப்போ அப்பா அம்மா டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்னும் போது வந்து ஸோ அந்த டைம்ல நம்ம கன்சீவ் ஆகும் போது ஆர்டிசம் உருவாகும். ஸோ அது வந்து பெரிய சப்ஜெக்ட். அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து பொறுமையா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அது அந்த சப்ஜெக்ட் வந்து அது சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அது பர்சனலா தான் பேச முடியுமே தவிர லைவ்ல வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா ஓகே வந்து ஓகே. அது இது நாங்க ரிலேட்டடா வந்து ஆட்டிசம் ஸ்டார்ட் பண்ணது இந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் கூட அஃபெக்ட் ஆகி சிலதுக்கு ஆட்டிசம் வருதுக்கு ஒரு ரீசன் பத்தி அதுதான்மா பேசிட்டு நம்ம குழந்தை பிறந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 10 நாள்லயே மொபைல் காமிச்சு ரைம்ஸ் காமிக்கிறோம். ரைம்ஸ பாடி இது பண்ணலாம். நம்ம மொபைல கொடுத்தாதான் அடிக்ஷன். இப்போ சுப்புலட்சுமி மேடம் வந்து யோகா ரிலேட்டடா இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இப்போ பாட்டு பாடி நம்ம சாப்பாடு விட்டுற கலாச்சாரம் போயிட்டு இப்போ டிவி போட்டு சாப்பாடு விட்டுறோம், மொபைல் காமிச்சு சாப்பாடு விட்டுறோம். கரெக்டா? நம்ம ஈலர் பாஸ்கர் ஐயா சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நம்ம சேனல்ல கூட பேசியிருந்தாரு. நம்ம வந்து உணவை வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டுறது டைம் எடுத்து ஊட்டினா மட்டும்தான் சாப்பிடும். சோ நம்ம கொடுக்க வேண்டிய விஷயத்த கரெக்டா கொடுத்தாலே இருக்கிற பிரச்சனை சரியாகும். நம்ம வீட்டுல குழந்தைங்க எல்லாமே விளையாடிட்டு தான் சாப்பிட வைக்கிறோம். மாடியிலயோ இல்ல வேடிக்கை பார்த்துட்டு வெளியிலயோ தான் சாப்பிட வைக்கிறோம். போன் வந்து எப்பயாவது தான் கொடுப்போம். ரைம்ஸ் அதுவும். சரி சரி ஓகேங்க ஐயா, நீங்க அந்த டாபிக் இது பண்ணுங்க, பேசுங்க.
சரி, ஆட்டிசம் நான் அந்த விட்டுறலாம். டாபிக் வந்து இருங்க அந்த டாபிக் வந்து வைண்ட் அப் பண்ணிடுறேன், நான் முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து ஓகே. ரொம்ப வளன்னு எடுத்துட்டு போக தேவையில்ல. ஆக்சுவலி வந்து நம்ம பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரமும் கிட்டத்தட்ட 65 நிமிஷம் தாண்டி போயிருச்சு. சின்ன டாபிக் நானும் நினைச்சு எடுத்தேன், ஆனா இந்த அளவுக்கு பெரிய விஷயமா வந்து நிக்கும் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி வந்து நம்ம டீம் சிவசிவான் பேசுவோம் ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க வந்து வெளிப்படையா நீங்க பேசியிருக்கீங்க. கோஆர்டினேட்டர் சங்கீதா அவங்களுக்கும், சுப்பிரமணி மேடம் அவங்க இப்போ வந்து அவங்க யோகா ரிலேட்டா மாசிலா மணி சார்ல இருந்து கண்ணகி மேடம் இருந்து எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எதனாலன்னா நம்ம பேச வேண்டிய விஷயத்த வந்து இந்த அளவுக்கு இன்டெப்டா எடுத்துட்டு போன காரணமும் நீங்களும் ஒரு பார்ட். கரெக்டா? மத்த நாள்லலாம் நம்ம வந்து யாரோ ஒரு சீஃப் கெஸ்ட கூப்பிட்டு பேச வைப்போம். இன்னைக்கு வந்து நம்மளே நம்ம வாயை திறந்து பேசியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செஷன் வந்து மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து அடிக்கடி நம்ம போடுவோம். நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த செஷனை முடிக்கிறேன், வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய உணவு முறை வந்து எந்த அளவுக்கு அவசியமோ அந்த நேரத்துல வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுக்கட்டும் அவசியம். தயவு செய்து டிஜிட்டல் லைஃப்குள்ள குழந்தைக்கு வந்து 5 வயசுக்குள்ள வந்து கொண்டு வராதீங்க. மேக்சிமம் ஒரு குழந்தை பார்க்குற அப்படின்னா குறைஞ்ச ஒரு 2.5 வயசு 3 வயசு வரைக்கும் மொபைல் நீங்க யூஸ் பண்றதை கம்மி பண்ணுங்க. குழந்தை தூங்கின பிறகு தனியா போய் கூட யூஸ் பண்ணுங்க, குழந்தை இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து குழந்தை கண்ணில் காமிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நான் வந்து இந்த நன்மையா தீமையா மொபைலை பத்தி நான் சொல்லி முடிச்சிட்டேன். ரெண்டாவது, இந்த ஆர்டிசம் ரிலேட்டடா வந்து அது வந்து பெரிய சப்ஜெக்ட், அது வந்து இன்னொரு நாள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வந்து வாழ்வியல் முறையை மாற்றினா எல்லாமே மாறும், சொசைட்டியும் ஒரு காரணம். ஸோ வந்து சொசைட்டியை மாற்றணும், நம்மளும் மாறணும். ப்ரிகாஷன் வந்து என்னென்ன ப்ரிகாஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுன்ற விஷயத்த யோசிங்க. பிரச்சனைகள் எந்த ரூபத்துலலாம் வரலாம். ஸோ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றக்கூடிய டெக்னிக் கற்றுக்கணும். ஸோ இந்த பிரச்சனை வருதுன்னா அதுக்கு சொல்யூஷன் எங்க இருக்கு, அந்த சொல்யூஷனை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ் அல்ஜிப்ரா போடுறோம் அப்படின்னா அந்த அல்ஜிப்ராவோட வந்து ஃபாலோ அப் நம்ம வந்து எங்க முடிக்கிறோம், ஸோ அங்கதான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சொல்யூஷன் வந்து RHS = LHS அந்த ஃபார்முலா எப்படி முடிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல வந்து ஈக்குவல் நம்ம சரிசமமா நம்ம நியூட்ரல் நிலைக்கு கொண்டு வரணும்னா ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து ஸ்டார்ட் அவுட் பண்ணுங்க. அதை வச்சு டிப்ரெஷன் ஆகி ஆன்சைட்டி ஆகி ட்ரிகர் ஆகி வேற எதனா பண்ணிக்கிறத தவிர அதை பொறுமையா உட்காந்து ஸ்டார்ட் அவுட் பண்ணீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஸோ வந்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உண்டு. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்ச அளவுல பேசியிருக்கேன், உங்க வாயும் திறந்திருக்கேன், நீங்களும் பேசியிருக்கீங்க. இது ஒரு நல்ல செஷனா இருந்தது, எனக்கு ஃபுல்ஃபில்லா இருந்தது ஆக்சுவலா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டராக்டிவ் செஷன் ஐயா. தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் அதை இன்டராக்டிவாக மாற்றிட்டு. ஸோ நாங்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டோம். லைவ்ல இத்தனை நாள் வருவோம், அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம். பட் லைவ்லியாக வந்துட்டு இந்த வாட்டி கிளாஸ் கொண்டு போனீங்க, ரொம்ப நன்றிகள் உங்களுக்கு. ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். நிறைய அவேர்னஸ் வந்து கொடுத்தீங்க மொபைல் ஃபோனை பற்றி. தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். உங்களுக்கு தான் நாங்கள் நன்றிகள் ஐயா தெரிவிச்சுக்கிறோம். ஐயா ஐயா மூலிகை மகேந்திரன் ஐயா வந்து இருக்காரு. பேசுங்க ஐயா சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் என்னோட வாட்ஸ்அப்ல குரூப் பார்த்தா 42 குரூப் இருந்தது. இப்போ உங்க அந்த எல்லாம் கேட்ட பிறகு பாத்தீங்கன்னா இப்ப 11 குரூப் தான் இருக்குது. மொத்தத்தை இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஐயா, மொத்தமே ஆயிடுச்சு. எதுவுமே 42 குரூப் வச்சிருக்கீங்களா நீங்க? அந்த குரூப் மொத்தமே ஆயிடுச்சு ஐயா. சூப்பர் நன்றி சார், நன்றி சூப்பர் சார். நான் சொன்னதுல சார். ஒரு எல்லாரும் ஆள் வந்து இல்ல ஐயா இன்னொன்னு தெரியுங்களா ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க சார். ஐயா, சொல்லுங்க. நாளையில இருந்து எங்க பசங்களுக்கு போனே கொடுக்க மாட்டேன் ஐயா. நான் எதுவும் இருந்தாலும் என்கிட்ட வச்சுதான் எதுவுமே செய்ய முடியும். மேக்சிமம் போன் தர மாட்டேன் ஐயா நாளையில இருந்து என் பசங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க சொன்னதுல இருந்து இப்போ 42 குரூப்ல இருந்து இப்ப 11 குரூப் தான் இருக்குது என்கிட்ட. மொத்தமே டெலிட் பண்ணிட்டேன் ஐயா, வெளியே வந்துட்டேன் எல்லாத்தையும். இப்பயே நான் இப்போ நாங்க இப்போ இந்த 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 கிளாஸ் இந்த முடிவுக்குள்ளே பண்ணிடணும்னு சொல்லிட்டு சுத்தமா பண்ணிட்டேன் ஐயா. எதுவுமே இல்லை. இப்போதைக்கு 11 குரூப் தான் இருக்குது. 42 குரூப் வச்சிருந்தேன், இப்போ 11 குரூப் தான் இப்போதைக்கு வச்சிருக்கிறேன். ஏன்னா அது மட்டும் தான் தேவையான போவேன் பார்ப்பேன். இது எல்லாமே அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன் இப்பயே. இந்த இது முடிக்கிறதுக்குள்ளே கிளியர் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இன்னொரு என்னன்னா இந்த டிரான்சாக்ஷன் மட்டும் வேற ஒரு விலை கம்மியில் மொபைல் வாங்கி ஒன்லி கூகுள் பேனா அந்த காசு அனுப்புறதுக்கு மட்டும்தான் அந்த ஃபோன் யூஸ் பண்ணணும். அதோட ஆஃப் பண்ணி வச்சிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எதுவுமே பண்ண முடியாது, முடிவு பண்ணி வச்சுக்கிறேன். அது ஒன்று. ஏன்னா வேறு எதுவும் செக்யூரிட்டினால இப்போதைக்கு பண்ண முடியாது. அது பண்ணோம்னா ஒன்று அதுதான். ஒன்று சிம்பிளான பழைய ஃபோன் ஒன்று இருக்குது, கூகுள் பே அதில் ஆன் பண்ணி அதில் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி காசு அனுப்பிச்சோம்னா அனுப்பிச்சி வச்சு அதுக்காக ஆஃப் பண்ணி வச்சிடணும், அவ்வளோதான். அதில் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுக்கேன்.
இந்த டிசபிலிட்டி தான் என்னால் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போ நீங்கள் இது கேட்டதுனால மொத்தத்தையும் கிளிக் பண்ணிட்டீங்க. தேவையில்லாத அந்த குரூப்பு ஆப்பு எல்லாமே கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ என் செல்லில் ரீசெட் பண்ணல, அவ்வளோதான். அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்க. ரொம்ப பாருங்க, நன்றி நல்ல ஐயா. சேஞ்சஸ், நல்ல சேஞ்ச். ரொம்ப நன்றிகள் உங்களுக்கு. நான் உண்மையாவே நண்பன் சொன்னேன். ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் கேட்கும்போது சரி, இதெல்லாம் நல்ல நல்ல விஷயத்துக்கு அப்பயே எடுத்துக்கணும் ஐயா. நம்மளுக்கு ஏன் நம்ம காலம் தாழ்த்தணும், இப்பயே பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஐயா இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆக்சுவலி வந்து ஒரு ஆள் என்கிட்ட எந்த தெரிஞ்சிருக்கணுமே, அதுவே குரூப்புமே இல்லைங்க ஐயா. நம்ம குரூப்பை தவிர எதுவுமே கிடையாது என்கிட்ட. ஒரே ஒரு ஆக்சுவலா குரூப் வந்து இது ரொம்ப மட்டும் தான் ரொம்ப வச்சிருக்கேன். சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ஒரு ஆள் திருந்தினாலும் இந்த சொசைட்டி வந்து திருந்தலாமா தான். நீங்க ஒரு 10 பேருக்கு சொல்லுவீங்க, ஒரு ஆள் வந்து 1 கண்டிப்பா 2 ஆகும், 2 4 ஆகும், 4 14 ஆகும், 14 24 ஆகும், 24 48 ஆகும், 48 106 அப்படியே மாறிட்டே போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 1000 லட்சம் பேரை நான் திருப்பி சேர்க்க முடியும். சோ நீங்க ஒரு ஆள் மாறி இருக்கீங்களே, 2 பேர் மாறி இருக்கீங்களே, அதுவே எனக்கு போதும். இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய விஷயத்த வந்து ஃபுல்ஃபில்லா செஞ்சு முடிச்சேன். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து திருப்தியா இருந்தது. நான் பேச மாட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து குரூப்ல பேசியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல வந்து ஐயா மூலிகை மகேந்திரன் ஐயா, போன் வந்து நன்மையே தீமையா, நீங்க சொல்லுங்க ஐயா. மூலிகை மகேந்திரன் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ நன்மை தீமைன்றது வந்துங்க ஐயா, நமக்கு தேவையானதுக்கு நம்ம வந்து பழகிட்டோங்க ஐயா. இப்போ ஒரு எமர்ஜென்சி முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊர்ல இருந்து வரோம் அப்படின்னா வந்துதான் லெட்டர் போடுவோம், வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு வந்து. ஏன்னா போன் வசதிகள் கிடையாது. அப்ப நம்மளுடைய மனச்சூழல்லாம் வேற மாதிரி இருந்து எப்படியும் 4-5 நாள்ல லெட்டர் வந்துடும். சொந்தக்காரெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, பொண்ணு போய் சேர்ந்துடுச்சு, புள்ள போய் சேர்ந்துட்டான், வேலைக்கு சேர்ந்து இப்படிகள் இருந்தது. அப்போ இருந்த மனநிலை அது. ஆனா இப்ப வேகமான உலகத்துல நம்ம போய் சிக்கிக்கின்னு நம்ம போன் பண்றோம், ஒரு 4 மணி நேரத்துல போய் சேர வேண்டிய ஆள் ஊர்ல அங்க சேர்ந்துட்டாங்களா, ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு போன் வரலாம், நமக்கு வந்து அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. போன் பண்ணி பேசும்போது போய் சேர்ந்துடும் போது ஒரு நிறைவு வருது. நம்ம என்ன ஒண்ணு மாறிட்டோம். அதுக்கு வந்து என்ன அப்படின்னா போனை வந்து இந்த மின்காந்தங்களை வந்து எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்தணும். எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதோ அந்த வந்து படுக்கும் அறையில. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா நான் படுக்கிறேன் அப்படின்னா போனுக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா 25 அடி வந்து தள்ளி தான் நான் படுப்பேன். போனை உள்ள வச்சுட்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு கதவு சாத்திடுவேன். கதவு சாத்திட்டு மாடியில வந்து கொசுவலை கட்டிக்கின்னு வெளியே தான் படுப்பேன். நான் உள்ள படுக்க மாட்டேன். நான் வந்து மழை பெஞ்சா மட்டும்தான் உள்ள படுப்பேன் நான். எனக்கு வந்து அந்த பனிக்காற்று பனி படும்போது தான் உடம்புல வந்து மெக்னீசியம் கிடைக்கும், உடம்புல பலம் இருக்கும். அப்ப என்னன்னா நிறைய பேர் குழந்தை ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணமே என்னன்னா இவங்க எல்லாமே வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மின்காந்தம் சம்பந்தப்பட்டதே வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல செட் பண்ணிட்டாங்க. எல்லாமே போன் பக்கத்துல 2 போனு 3 போனு இதெல்லாம் வச்சுக்கின்னு, அடுத்து லேப்டாப் வச்சுக்கின்னு, அடுத்து வந்து டிவி வச்சுக்கின்னு, பெட்ரூம்லயே டிவி இதெல்லாம் வச்சுன்னு இருக்கிறதால தான் அந்த குழந்தை பிறப்புக்கு வந்து ஆணுக்கும் உடல்ல பாதிப்பு, பெண்ணுக்கும் பாதிப்பு. அதனாலதான் நிறைய பேர் எங்கிட்ட வராங்க. அதனால இதெல்லாம் விலகிடுங்க. அந்த காலத்தெல்லாம் வந்து கணவன் மனைவி படுக்கிறாங்கன்னா சுத்தி வந்து அரிசி மூட்டை இருக்கும், அடுத்து வந்து பச்சைப்பயிறு மூட்டை இருக்கும், துவரம் இருக்கும், அடுத்து வந்து கேழ்வரகு இருக்கும், அடுத்து கம்பு இருக்கும், சோளம் இருக்கும். அவங்கள சுத்தி வந்து உயிரோட்டம் உள்ள உணவுகள் இருக்கும். அப்போ அந்த சத்து வந்து அங்க இருக்கிற காற்றுல வந்து பரவி இருக்கும். அந்த காற்றை சுவாசிக்கும் போது தான் ஆரோக்கிய குழந்தைகள் பிறந்தது. அது வந்து கல்வியாவே நான் எடுத்துன்னு வரேன். அதனால வந்து எல்லாரும் வந்து என்னன்னா எமர்ஜென்சிக்கு அதை எடுங்க, முடிந்ததும் அது எட்ட போயிட்டோம். அது வந்து அது மாதிரி பயன்படுத்துங்க. இப்ப நான்லாம் வந்து எங்கன்னா டவர் இருக்குதுன்னா அது பக்கத்துல கொடுத்தனும் கூட போக மாட்டேன் நான். ஏன் அப்படின்னா கேன்சர் வரும். அந்த மின்காந்தன்றது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரானது. அது வந்து அலைவரிசையால வந்து உடல்ல ரொம்ப பாதிப்பு, ஆயுள் காலம் குறையும், உடல்ல நோய்களை குணப்படுத்தவே முடியாது, ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும், நோய்கள் வந்து வேகமாவே குணமடையாது, ரொம்ப சுலபா குணமடையும். அதனால கருத்து வந்து என்னன்னா தேவைக்கு எமர்ஜென்சிக்கு அது எடுங்க. ஏன்னா நம்ம பழகிட்டோம், பழகலன்னா பிரச்சனை இல்லை. சும்மா இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிங்கிறதுலாம் வந்து நமக்கு கண்டிப்பா தொந்தரவு கொடுக்கும். கண்டிப்பா சொல்றேன், காதுல கேன்சர் வரும் எல்லாருக்குமே. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கழிச்சு கேன்சர் வந்து காதுல தான் அதிகமா இருக்கும். ஏன்னா இவங்க நிறைய போன்ல பேசுறாங்க. அதனால அது மாதிரி வருங்க ஐயா. அதனால தேவைக்கு பயன்படுத்திட்டாங்க ஐயா, தேவையில்லாததுக்கு வந்து இருக்கட்டும். ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா படுக்கறை ரொம்ப முக்கியமானது. அதுவும் உங்களோட பணியில வந்து என்ன பேசுனீங்கன்னு தெரியல, நான் வந்து ஆடியோல கேட்டுக்கிறேன், வீடியோல கேட்டுக்கிறேன், நான் கேட்டு சொல்றேன். அதே மாதிரி படுக்கறையில கொஞ்சம் வேணான்னு கொஞ்சம் அப்படியே எல்லாருமே பதிவு பண்ணுங்க. படுக்கறையில வந்து உறக்கம் என்பது, உறக்கத்துல வந்து பிரபஞ்சத்துல நம்ம கலக்கும் பொழுது இந்த சிக்னல் வந்து வீட்டுக்குள்ள இருந்தது,
அந்த சுவாசத்துல வந்து அந்த சிக்னலோட ஆற்றல் அதிகமா போச்சுன்னா அந்த பிரபஞ்சத்துல கலக்கிறது வந்து சரியா கலக்காம போயிடும், உடல்ல நோய்கள் குணமடையாது. அதையும் வந்து உங்களுக்கு ஏற்றவாறு எப்படி புரியுதோ அதுக்கு ஏற்றவாறு நீங்க வந்து சொல்லுங்க. உறங்கும் நேரத்துல செல்போன் ரொம்ப ரொம்ப தொலைவா இருக்கும், முடிந்த அளவுக்கு. மின்காந்தம் சம்மந்தப்பட்டது எல்லாமே தொலைவா இருக்கும். அதுக்காகங்க ஐயா. என்னுடைய ஆசிரமத்திலேயே கூடங்க ஐயா என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, ஆசிரமத்தோட வழிபாடு பசி உணவு படைப்பு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல என்ன வச்சிருப்பேன்னா எல்லா விதைகளும் வச்சிருப்பேன். நம்மளுடைய பாரம்பரிய விதைகள் எல்லாம் சின்ன சின்ன மண்தட்டுல வச்சிருப்பேன். அதை தான் மக்கள் சுத்தி வந்து வழிபடணும். பசியும் உணவுமே படைப்பு, எங்களை நலமோடு வாழவை பசியும் உணவுமே அப்படின்னு வந்து பிரார்த்தனை வந்து பண்ணணும். அதை தான் உலக மக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. மரபு சார்ந்து சொல்லி கொடுக்குறேன். அங்க மின்காந்தம், லேப்டாப்பு, செல்போனு இதெல்லாம் வந்து கிடையாது. முதல்ல அங்க கரண்டே நான் எடுக்கல, காரை கூட கிடையாது. மண் தரையில் தான் உட்கார வைப்பேன். நான் சாணி போட்டு மொழி வச்சிருப்பேன். யாரா இருந்தாலும் அதில் தான் உட்காரணும். ரொம்ப முடியாதவங்கள வேணா சேர் போட்டு உட்கார வைப்பேன். அதுதான் வழிபாடை கொண்டு வரேன், அந்த மரபு சார்ந்து. அதனால நீங்க அந்த தலைப்பு இன்னைக்கு பேசிக்கிறதுக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கிறோங்க ஐயா. உங்க மக்களுக்கு ஒரு விழிப்பு நிலை வரட்டும். ஐயாவே ஒருத்தர் பதிவு பண்ணாரு, தேவையில்லாத நிறைய வந்து குரூப்ல இருந்துக்கிறாரு, அதுல இருந்து இப்ப வெளியே போயிட்டுனாரு. அவருடைய வெளியே போனதால அவருக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா எல்லா குரூப்லயும் போய் மண்டை பிச்சு வர அவர் வந்து தூங்கும் போது ஒரே தலைவலியா இருக்கும். இப்போ குரூப்ல தேவைக்கு வச்சுங்கிறாரு. அதனால அவருக்கும் நன்றி மகிழ்ச்சி. இப்ப நான் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 குரூப்பு 6 குரூப் வச்சுங்கிறேன். ஏன்னா எங்க விவசாயம் சம்பந்தப்பட்டது, எங்க நெல் விதைகள் இருக்கு, எங்களது வந்து அங்க போனோம் அங்கிருந்து இங்க வரணும். அதனால தேவைக்குள்ளது வச்சுங்கிறோம். தேவையில்லாதெல்லாம் நான் கூட வெளியே வந்துடுவேன். நான் அதிகமாலாம் வச்சுக்க மாட்டேன். நான் வந்து மொத்தம் பார்த்தோன்னா ஒரு 8, 9 குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப். அவ்வளவுதான். நன்றி மகிழ்ச்சிங்க ஐயா. நல்லா சிறப்பா வந்து பேசுறீங்க. நான் கேட்கறேங்க ஐயா. இவர் ஐயா சொன்னதுலயே அம்மா பேசுனதுலயுமே நான் புரிஞ்சுக்கணும். இப்பதான் வந்தேன் நான் உள்ள. அதனால வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்பு நிலை கொடுத்துக்கிறீங்க. கண்டிப்பாக மனிதர்கள் மாறுவாங்க. நன்றி மகிழ்ச்சிங்க ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. நீங்க வந்து இந்த கடைசி நேரத்துல சிறப்புரை ஆடுறதுக்கு மிக்க நன்றி. நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்களும் சொல்லிட்டீங்க. கடைசியா வந்தாலும் மொபைல் போனை பத்தின ப்ரிகாஷன்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பேசுற எபிசோட் வந்து கலந்துரையாடல் மாதிரி போயிருச்சு. ரொம்ப ரொம்ப அற்புதமான செஷனா இருந்தது. ஆக்சுவலா நல்லா இருந்தது. உங்களோட கருத்துக்களை வந்து வெளிப்பட நீங்க பேசும்போது நீங்களும் உங்களோட பேச்சு திறமையை வந்து அதிகப்படுத்திக்கிறீங்க. ஸோ வந்து இப்போ பாலகிருஷ்ணன் வந்து பேசவே தெரியாது, வாயே திறக்காத ஆளு. இப்போ நான் இப்போ சேனல் வச்சு ஒரு ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்றேன் அப்படின்னும் போது இப்போ நீங்க பேசுறதுக்கு வந்து உருவாக்குறீங்க. ஸோ இதுவும் வந்து சமுதாயத்துல ஒரு மாற்றத்துக்கான நேரம் தான். ஸோ அதனால நம்ம வந்து மாறுவோம், நிறைய விஷயத்த வந்து மாற்றுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நம்ம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா உண்டுதான். பழைய பாலகிருஷ்ணன் வேற, இந்த பாலகிருஷ்ணன் வேற. ஆமா, பழைய பாலகிருஷ்ணன் எனக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு தரம் மாதிரி போகுது சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்டையும் கையில வச்சுங்கிறீங்க. நாங்களாவது ஒரு ட்ராக் தான். இப்போ வந்து செங்கல்பட்டு டு திருச்சின்னா எங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும், மீதிலாம் தெரியாது. நீங்க இப்படியும் போவீங்க, வடக்கும் போவோம், தெற்கும் போவோம், கிழக்கும் போவீங்க, மேற்கும் போவீங்க. எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கிறீங்க, எல்லாம் பேசுறீங்க. மனதார வாழ்த்துக்கள். நன்றி மகிழ்ச்சிங்க ஐயா. அப்படின்னு சொல்ல முடியாது. உருவாக்குன சிற்பங்கள் நீங்க தானே. நான் ஒரு சாதாரண ஒரு கருங்கல்லாம் நின்ன உளிய வச்சு செதுக்கி ஒரு சிலையா உருவாக்கி ஒரு அளவுக்கு நிக்க வச்சது காரணம் யார்? நீங்க தானே. கண்டிப்பா. அந்த டைம்ல இந்த அளவுக்கு ஸ்பீடே வராது உங்களுக்குலாம். இப்பெல்லாம் அப்படி விட்டா அடிச்சு போயிட்டே இருக்கிறீங்க ஸ்பீடு. அதனால நீ வந்து அந்த களத்தை நல்லா வந்து அமைச்சுக்கினீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுதலா வந்தவங்களோட நாலேஜ முழுமையா உள்வாங்கிட்டீங்க. நீங்க பாடம் நடத்த உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நடத்தி எல்லா சப்ஜெக்டும் நீங்க உள்வாங்கி நல்லா ஸ்டோர் பண்ணிட்டீங்க. அதை நீங்க விடல, உங்களுக்கு தேவையானது அனைத்தும் உள்வாங்கிட்டீங்க. அதுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான். நாங்க உங்களை வந்து பாராட்ட வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சி தான். அதுல வந்து நல்லா இப்ப பாருங்க என்ன மாதிரி ஸ்பீட் போகுது. அதுக்காக நன்றி மகிழ்ச்சி. எல்லாமே நம்ம அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒரு சிலையாக உருவாக்கணும்னா பல கோடி பல ஆயிரங்கள் உள்ளியால வந்து அடி வாங்கணும். அப்புறம் சிலையா உருவாகும், சிற்பமாக உருவாகும். ஸோ கடைசி நேரத்தை அந்த கண்ணு திறக்கும் போது கூட அந்த சிற்பம் வந்து அடி வாங்குவோம், கண்ணுல வந்து அடி வாங்குவோம். அப்பதான் வந்து அந்த விக்கிரகமா மாறும். சிலைய ஒரு கல்லை வந்து சிலையா மாத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நீங்க மாத்தி பாலகிருஷ்ணன் அளவுக்கு வளர்த்துருக்கீங்க. உங்களுக்கும் என்னோட குருமார்களுக்கும் எல்லாருக்கும் வந்து நான் இந்த நேரத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மகிழ்ச்சிங்க. நன்றி 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 ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு
இந்த வகுப்பை வந்து நல்ல முறையில எடுத்து செல்றதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றிகள், கோடான கோடிகள் நன்றிகள் தெரிவித்து வாழ்க வளமுடன் என்று சொல்லி நாங்கள் விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிம்மா. ஒரு காலகட்டத்துல வந்து நான் பேசவே மாட்டேன், 10 நிமிஷம் பேசுறதுக்கு வாய் திறக்க மாட்டேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 நிமிஷம் பேசியிருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு நாளும் பேசியிருக்கேன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுதான். நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறோமா?